வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. இன்று நம்ம இந்த தலைப்பை பேசுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு ஹைப் ஆப்ஷன் காட்டுச்சுன்னா அந்த ஹைப் பண்ணுறது மூலியமாக இந்த வீடியோ நிறைய பேர் போய் சேரும். அதையும் தாண்டி மறக்காமல் நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒப்பீனியன் இருக்குது. சும்மா ஏதோ ஒரு வீடியோ பொழுதுபோக்காக பார்த்துட்டு போகிறவங்கள, அதனால் உங்களுடைய கமெண்ட்டை கீழே வீடியோவை லைக் பண்ணிவிட்டு போட்டுட்டு போகிற மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம். வணக்கம் பாரி. நல்ல வேலை இந்த ஏஐ வருண் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இது நீங்கள் ஒரிஜினல் வருண் இல்லைங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. ஏன்னா வருணை சேக் பண்ணிட்டாங்கங்கிறாங்க, வருண் ஓடி போயிட்டாருங்கிறாங்க. ஒரு சிலர் சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணனால வருண் தலைமறைவுங்கிறாங்க. இதெல்லாம் போட்டு நிறைய வதந்திகளை கட்டவிழ்த்து விட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ராஜ்கீரம் படத்துல அவங்க அப்பா செத்துட்டா மாதிரியே நடிப்பாரு. யாரெல்லாம் என் மேல உண்மையான பாசம் வச்சிருக்காங்க பாக்குறாங்க, அந்த மாதிரி என் மேல யாரெல்லாம் உண்மையான அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. வன்மத்தை தான் வச்சிருக்கானுங்க. அதாவது அவர் இருக்கிறாரு, ஒரு சில கண்டென்ட்டுகளுக்கு கொஞ்சம் இதாகிறனால நம்ம கொஞ்சம் அதிகமா போட வேண்டியதுனால மிஸ் ஆகுது. மித்தபடி ஒன்றும் இல்லை. ஒரு ஃப்ரீலான்சிங் ஆங்கர், அதுக்காக ஃப்ரீயா வருவீங்களா அப்படின்னு கேட்டு போறேன். ஃப்ரீலான்சிங் ஆங்கர், அதனால ஒரு 2-3 இடத்துல வர முடியாம போயிருச்சு. நிஜமாவே அவரே போன்னு சொன்னா கூட வள்ளல் மீடியால இருந்து நான் போக மாட்டேன். அவ்வளவுதான். ரைட். இப்போ பங்களாதேஷ்ல ரொம்ப நாளா பிரச்சனை போயிட்டு இருக்கு. இருங்க, நம்ம சீரியஸா பேசணும். ஏன் நம்ம சொல்றோம்னா, நம்ம இப்ப என்ன பேசினாலும் கமெண்ட் செக்ஷன்ல வேற முஸ்லீமுக்கு முட்டு கொடுப்பாரு பாரு. எனக்கே டே இப்போ ஏதாவது நான் ஏதோ முஸ்லீமா கன்வெர்ட் ஆகிட்டேன்னு எனக்கே டவுட் ஆகுது. ஏன்னா நான் போன இதில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், தீவிரவாதத்துக்கு நம்ம ஆதரவாக இருக்க மாட்டோம், மத தீவிரவாதம்லாம் பேசியிருக்கோம். அதில் முஸ்லீம் மட்டும் மாறி, ஏன்னா ஒரே டீமு ஒன்று கதையை படிச்சுட்டு கதை விமர்சனம். ஆஸ்திரேலியா மேட்ருக்கு நீங்கள் நம்ம ஆஸ்திரேலியா விஷயத்துக்கும் நம்ம திட்டி தான் பேசியிருக்கிறோம், எதிர்த்து தான் பேசியிருக்கிறோம். ஆனால் கீழே கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இது சரி ஓகே, இங்கே நம்ம பேசுகிறோம், நம்ம உண்மையாக பேசுகிறோம், வாங்க ஆர்எஸ்எஸ் பாட்ஸ் என்ன பண்ணணுமோ போட்டு போங்க பாட்ஸ், என்ன பண்றது. அதே மாதிரி வீடியோ லைக் பண்ண மறந்துடுறீங்க. எனக்கு கமெண்ட் போட்டு வீடியோக்கு ஹெல்ப் பண்றீங்க, லைக் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியே பகிர்ந்து கொஞ்சம் ஷேர் பண்ணியும் நீங்க திட்டினீங்கன்னா நீங்க மட்டும் திட்டாதீங்க, உங்களுடைய ஆர்எஸ்எஸ் குரூப்ல எல்லாம் போட்டு கொஞ்சம் திட்டுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இங்கிலீஷ்காரெல்லாம் லைட்டா நம்ம பக்கம் வர. ஆமா, இப்ப அப்படியே கொஞ்சம் ஒவ்வொரு இதா அடிச்சு அவங்க எல்லாம் உள்ள நம்மள அட்ராக்ட் ஆகுறாங்க. we want to go to the Asian, I mean Chinese people too. So என்னன்னா இப்ப பங்களாதேஷ்ல ரொம்ப நாளா அன்ரெஸ்ட் போயிட்டு இருக்கு பாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷேக் ஹசீனா அங்க இருந்து பாத்தீங்கன்னா தப்பி வேற நாட்டுக்கு போனது மட்டும் இல்லாம அங்க நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அதாவது அவங்க நாட்டுல இருந்து நாட்டு தப்பி இங்க வந்துட்டாங்க, அடைக்கலம் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அங்க அன்ரெஸ்ட்ங்கிறது ரொம்ப நாளா போயிட்டே இருக்கு. அந்த அன்ரெஸ்டோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இப்போ அங்க நடக்கக்கூடிய கலவரங்கள், அங்க பாக்குற அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. அதை பேசுங்கன்னு ரொம்ப நாளா கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அதை பேசுறதுக்கான ஒரு நாள் வந்திருக்கு. முதல்ல இங்க நடக்கிற கலவரத்துல ஒரு அப்பாவியோடைய உயிர் போயிருக்கு. அவருடைய பேர் தீபு சந்திரதாஸ். அவர் ஒரு இளைஞர், ஒரு 26 வயசு மதிக்கத்தக்க ஒரு குழந்தை இருக்கு, ஒரு வயசான அப்பா அம்மா இருக்கிறாங்க. அந்த ஆள் என்ன தப்பு செஞ்சாருன்னு தெரில. அவர் பாவம் ஒரு சாதாரண ஒரு ஊழியர். ஏதோ அவங்க இஸ்லாமியர் இதை ஏதோ ஒன்று தப்பாக பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன உண்மையாக போயா நமக்கு தெரில. அது இன்னும் அவரை காவல்துறை தான் கைது பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. காவல்துறை கைது பண்ணி கூட்டிகிட்டு போன அந்த நபர் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, அடுத்த செட் ஆஃப் வீடியோஸில் பார்க்குறோம் அவர் ஒரு பப்ளிக் மாப்புக்கிட்ட அவரை பிடிச்சிட்டு சிக்கிட்டு இருக்காரு. சிக்கினவரை என்னென்ன பண்ணாங்கிறத நான் இங்கே ஒளிமறைவு இல்லாமல் சொல்கிறேன். அது வீடியோஸ் கூட இணையதளத்தில் பெரிய அளவு போயிருக்கு. டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. ஆமாம், அவரை நிர்வாணப்படுத்தி அவர் காலில் கயிறை கட்டி அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவரை தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அவர் இழுத்துட்டு போகும் பொழுதே பலரும் அவரை மிதிக்கிறதும், அப்போல்லாம் அவருக்கு உயிர் இருக்குது, அப்போ பலரும் அவரை செருப்பால் அடிக்கிறதும், செருப்பு தூக்கி வீசுறதும், கல்லெடுத்து வீசுறதும் பண்ணுறாங்க. அவர் தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஊருக்கு முச்சந்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஊர் ஜங்ஷன் மாதிரி, அந்த மாதிரி ஜங்ஷன் பாயிண்டில் அங்கே ஒரு மரம் மாதிரி என்னமோ இருக்குது, அதில் அவரை அடித்து இது பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் அவர் மயக்க நிலை, உயிர் இருக்கா என்னன்னே நமக்கு தெரியல, கொஞ்சம் மயக்க நிலை இருக்குது. அங்கே அவரை தூக்கில் தொங்க விட்டு எல்லாரும் முன்னாடியும் நிர்வாணமாக அடித்து தூக்கு ஏற்றி சாவடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உடம்பை பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறாங்க. எரிஞ்சிக்கிட்டு இருக்க உடலை திரும்ப எடுத்து செருப்பாலையும் இதாலையும் அடிக்கிறாங்க, துப்புறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு ஒரு மனித சிந்தனையே இல்லாமல் மிருகத்தனமாக ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கூட்டம் எனக்கு இதுதான் ஒரு மதம் அப்படின்னு சொன்னால் அந்த மதம் மயிருக்கு சமமானது. அந்த மதம் மயிரளவு மதிக்கப்பட வேண்டியது. இதுக்கு மேலே யாராவது பேசுவாங்களா? ஏன்னா சில யூடியூபர்ஸ்லாம் சொல்கிறாங்க பாரிக்கு பயம், மயிர்
இவங்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, இங்கே தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய மதவாத பிளவு சக்திகளை ஓரங்கட்டி மத துவேஷ சிந்தனையிலிருந்து அவங்கள மீட்டெடுத்து தமிழருங்கிற ஓர் இனத்திற்குள்ளே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய நோக்கம் என்பது தமிழ் சமூகம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது. அதற்கு ஒவ்வொரு மதத்தை திட்டி தான் ஒன்றாக்க முடியுமா? திட்டினா இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து கிறிஸ்துவர், இன்றைக்கி வந்து நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து பிரியாணி கொடுத்துருக்கீங்க, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் உங்கள் மூலிமா எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன். இப்போ இதுதான் தமிழ்நாடு. நேற்று ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். அந்த கமெண்ட்டில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு பக்கத்து வீட்டில் ஸ்டார் இருக்குது அப்படிங்கிறத தெரியாமல் குழந்தையா இருக்கும்போது நம்ம வீட்லேயும் ஸ்டார் வேணும்னு சொல்லி வாங்கி மாட்டும்போது இருந்த தமிழ்நாடு இப்போ இல்லை அப்படிங்கிறத ஒரு பதிவாக பார்க்க நேர்ந்தது. நீங்கள் இதில் இது எவ்வளோ ஒரு இதுன்னு பாருங்கள். அன்னைக்கு ஒரு காலத்தில் எல்லாரும் அவங்கவுங்க பண்டிகை கொண்டாடுவாங்க. அவங்கவுங்க பண்டிகைக்கு மாறி மாறி இது செய்கிறது போகிறது இதெல்லாம் இருக்குது. இதில் ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய மதம் கரெக்டு, என்னுடைய மதம் தான் சரி, எல்லாரும் என் மதத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மிஷன் ஏதோ ஒரு இடத்துல இப்போ எல்லா மதத்துக்கும் வந்துருச்சு. இப்போ இங்கே இதில் வந்து நீங்கள் பிரிச்சே பார்க்க முடியாது. ஒரு காலத்தில் ஓகே நீங்கள் சொல்லலாம், கிறிஸ்டியானிட்டியில் அவங்க மத பிரச்சாரம்ங்கிறது அதிகமாக இருந்துச்சு, சரி. இஸ்லாத்தில் மத மாற்றம் வந்து நடந்துச்சு. இப்போ இஸ்லாமியர்களில் மத மாற்றம் எப்படி நடக்குன்னா, அவங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் நம்ம தான் மாறணும், அவங்க வீட்டு பொண்ணு நம்மளை கல்யாணம் பண்ணாலும் நம்ம தான் மாறணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல, மாற்றினா தான் கட்டியே கொடுப்பாங்க, இல்லைன்னா கட்டி கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒரு சில இடங்களில் அதை மீறி வாழ்பவர்களும் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. பட் மெஜாரிட்டி வந்து இன்னும் அந்த ஒரு பிற்போக்குத்தனத்துலேருந்து மாறலை. காதல் நடக்கும்போது அங்கே மதங்களை கடந்து தான் காதல் நடக்குது. இருவரும் அவர் ஒரு மதத்தில் இருந்துட்டு போட்டுமே, அது இருக்கக்கூடாது அப்படின்னா அதுதான் பிற்போக்குவாதம். நான் கூட என்னோட வீடியோவில் அந்த கிறிஸ்மஸ் டேலைக்கு இன்றைக்கி நம்ம பேசிட்டு போட்டிருக்கேன். கிறிஸ்டியானிட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில பீப்புள் வந்து 90களோட இறுதியில் வந்து சாத்தானோட கோயில் இருக்குது, பேய்களை வந்து கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவலாம் பேசுகிறப்போ தான் நம்மளை வந்து நல்லா பார்த்துட்டு இருந்த இந்துக்கும் அந்த ஒரு ஃபாதர் மூலியமாக எல்லா கிறிஸ்டியன்ஸும் இப்படி தான் பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அப்படி நடந்ததே இல்லை. நடுவில் வந்து ஆட்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வந்து அவங்க பிரசாதத்தை சாப்பிடாதீங்க, இவங்க பிரசாதம். அதுக்கு முன்னாடிலாம் எல்லாரும் மாறி மாறி சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க, கொடுத்தா சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. இது ஒரு பிரச்சாரமாக அது ஓப்பனாக நான் சொல்கிறேங்க. இது அப்ரஹாமிக் மதங்களுக்கு இருக்கிற ஒரு இது. இப்போ ஹிந்துக்களுக்கு அந்த பழக்கமே இல்லை. நீங்கள் எதை கொண்டு போய் அன்பாக கொடுத்தீங்கனாலும் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. எதை கொண்டு போய் எங்கள் கோயிலில் படைச்சதுன்னு சொல்லி போய் கொடுங்க. கிறிஸ்டின் சர்ச்சிலேருந்து பிரசாதத்தை கொண்டு போய் இந்தாங்க அந்த அப்பம்னு கொடுக்க மாட்டீங்க வெளியில், அது என்னென்னு நான் தின்னு பார்த்ததில்லை இது வரைக்கும். அது வந்து போய் கொடுங்க, வாங்கி சாப்பிட்ருவாங்க. இதே போல் நீங்கள் எங்கள் இஸ்லாமியர்கள் இப்போ பிரியாணி கொடுக்கும்போது இது பண்ணும்போது எந்த ஒரு வேறுபாடையும் தமிழக இந்துக்களுக்கு ரொம்ப அதிகம் சகிப்புத்தன்மை இல்லைங்க. இதுக்கு பேர் சகிப்புத்தன்மை கிடையாது, இது வந்து ஏற்றல், எல்லாரையும் அரவணைப்பு. இது வந்து சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மைங்கிறது வந்து உங்களுக்கு இது வந்து நம்ம சக மனிதனை வந்து அவங்களுடைய நம்பிக்கை எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு அவனை நண்பனாக பார்க்கிற ஒரு பண்பு இருக்குல்ல, அது நம்மகிட்ட இருக்கு. இன்னைக்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு விதையாக இருந்தது வந்து இந்த ஆரம்ப காலத்தில் அப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ் வந்து இவங்ககிட்ட போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது. நான் இன்னைக்கு பார்க்குறேங்க, ஒரு பேஜில் ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் என்னென்னா, மாரியம்மன் தேர் வந்து வந்துட்டுருக்கு. அங்கே ஒரு முஸ்லீம் பொண்ணு சாமி வந்து ஆடுது, ஹிஜாப் போட்டிருக்கு, ஃபுல்லாக ஹிஜாப் போட்டிருக்கு. அங்கே வந்து அந்த ஊர்வல தேர் வருது, அங்கே முஸ்லீம் ஆட்களும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஹிஜாப் போட்டு ஆடுது. ஏதோ ஒரு தமிழ்நாடு கிராமம், ஏதோ ஒரு சவுத்து, அது பார்த்தாவே தெரியுது. அந்த பெண்ணும் தமிழ் முஸ்லீம் தான், அது பார்த்தா தெரியுது. அந்த சாமி வந்து ஆடுது, அவங்க எல்லாம் வந்து அந்த சாமிக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கும் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் அந்த முஸ்லீம் பொண்ணு. நான் நினச்சேன், பரவாயில்ல, தமிழ்நாட்டில் வந்து மத நல்லிணக்கம் என்பது நல்லா இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு கமெண்ட்ஸில் உள்ளவே பார்த்தேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். 90% ஆஃப் த ஹிந்து கமெண்ட்ஸ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 100% ஆஃப் த முஸ்லீம் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். 100%. ஒரு முஸ்லீம் கூட அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து, டேய் அப்பா, அந்த பொண்ணுக்கு சாமி வந்து ஆடுதுங்கிறதுக்காக போயிட்டு அந்த பொண்ணை கடிக்காதீங்கடா, திட்டாதீங்கடாங்கிறத ஒன்றுமே சொல்லலை. ஒரு பட்டி மேலே போய் ஒருத்தன்லாம் கெட்ட வார்த்தை சொல்லி அந்த பிள்ளை திட்டிதான். இது சத்தியமாக நடந்துச்சு. இன்றைக்கி எனக்கு அந்த இதை எடுத்துக்காட்ட முடியுமான்னு தெரில. ஆனால் இது உண்மையாகவே அது இருக்குது. அது ஒரு இன்ஸ்டா ரீல். அதில் போய் கீழே கமெண்ட்ஸில் போய் பாருங்கள். நான் அதை படிச்சுட்டு எனக்கு உண்மையிலே வேதனைப்பட்டேன். காரணம் என்னென்னா, இங்கே பாரு, மதம் என்பது நமது நம்பிக்கை சார்ந்தது. ஆனால் இனம் என்பது நம்பிக்கை கிடையாது. இட் கேன் பி ப்ரூவன். ஒரு இருக்கிற ஒரு விஷயம், அது நம்பிக்கையில் நீலாம் தமிழர் நான் சொல்லலை. நான் நம்பிக்கையில் இவங்கெல்லாம் தமிழர்கள் நான் நம்பலை. இருக்கு. நான் நம்பினாலும் நம்பாட்டி நீ தமிழன் தான்.
புரியுதா? ஏன்னா அது இருக்குது. ஆனால் மதம் என்பது அவர் நம்பிக்கை சார்ந்தது. இதுக்கான டிஃப்ரென்ஸை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களுக்கு பார்த்துருவோம். ஸோ அந்த பங்களாதேஷில் அந்த ஆளை போட்டு சகட்டு மெனிக்கு அடிச்சு வச்சுருக்கானுங்க. இது இது வந்து என்ன மாதிரியான வெறி? ஒரு ஃபுல் மாப் மென்டாலிட்டிக்கு. நான் என்ன சொல்கிறேன், அங்கே இருக்கிறவன் உனக்கு எதிராக ஆயுதம் தூக்குறான், நீ அவங்க கூட எதிராக ஆயுதம் தூக்குற, நீங்கள் 2 பேரும் சண்டை விட்டு சாவுறீங்க, அது வேறு விஷயம். அது வீரத்துக்கு வீரம். ஒரு தனி மனிதன் அவன் தப்பு செஞ்சவனாவே இருக்கட்டும்டா, உன்னோட டிஃபென்ஸ் என்ன? எங்களுடைய கடவுளை பற்றி தவறாக பேசிட்டான்னு தானே சொல்ல போகிற. அப்படி சொல்லி தானே அரெஸ்ட் பண்ணியிருக்கான் அவனை. சரி வச்சுக்கோ, என்ன பண்ணணும்? நீ சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுத்து சட்டப்படி ஒரு இது கொடுத்து அவனுக்கு சிறை தண்டனைனா என்ன ஏதுன்னு பண்ணணும். நீ அதை பண்ணியா? நீ என்ன பண்ணியிருக்க? எப்படி அவன் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் எப்படி மாபுக்கிட்ட மாட்டினான்? அப்போ காவல்துறையை அவனை பிடிச்சி அந்த கூட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்குங்கிறத மனுஷங்களும் காவல்துறை எல்லாருமே ஒரே மென்டாலிட்டி இருக்கிறாங்க. அதனால் அப்படியே ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அவனை போட்டு அவங்கெல்லாம் அடித்து கொலை பண்ணி நெருப்பு வச்சு எரித்து என்ன தப்பு பண்ணிட்டான்? இத்தனைக்கும் அவன் செஞ்ச தவறுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான ஒரு மயிரும் இல்லை. இவங்ககிட்ட இல்லை ஆதாரம். இல்லை, என்ன கிளைம் பண்ணுறாங்க பாரு அவங்க. குரானில் எதையோ கடவுளை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லிட்டான், அல்லாவை வந்து ஏதோ தப்பாக சொல்லிட்டான், இதுதான் வந்து கிளைம். அவங்க என்ன பிளாஸ்பமி அப்படின்னா அது என்ன கேஸ்? அதுதான் மதத்துக்கு அவங்க நம்பிக்கைக்கு எதிராக பேசுறது. ஒரு நம்பிக்கைக்கு எதிராக பேசுறது வந்து பிளாஸ்பமி அப்படிங்கிறது கான்டெக்ஸ்ட். இன்னும் நிறையா முஸ்லீம் நாடுகளில் அது இருக்குது. இப்போ நீங்கள் மலேசியாலையெல்லாம் போயிட்டு நீங்கள் மதத்துக்கு எதிராலாம் பேச முடியாது. ஸோ அந்த மதத்தை விமர்சிக்கிற மாதிரி கூட பேச முடியாது. ஏன்னா அது அவங்க பிளாஸ்பமி அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இப்போ இங்கே என்ன விஷயம்னா, இது வந்து இஸ்லாமிய நாடுகளில் நீங்கள் சட்டமாக்கி வச்சுட்டு இருக்காங்க. அதுவே வந்து அது ஒரு பகுத்தறிவுவாதமான கிடையாது. ஆனால் பட் சரி ஓகே, அது இஸ்லாமிய நாடுங்கிற மாதிரி இருக்கனால அதை நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் ஒரு மனிதத்தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, மிருகத்தன்மை நடந்துக்கணும்னு சொல்லி தான் அவங்க குரான் சொல்லி கொடுக்குதா? நபிகள் அப்படி தான் சொல்லி கொடுக்குறாரா? இல்லை சொல்கிறீங்க. செய்கிறவன் என்ன பண்ணலாம்? இல்லை செய்கிறவன் என்ன சொல்லலாம்? இப்போ இதுதான் கேள்வி. இப்போ இப்படி போட்டு ஒருத்தன் அடித்து கொள்ளலாமான்னு குரானில் கண்டிப்பாக சொல்லியிருக்காது. அவன் ஜெயினான். குரானில் இது சொல்லலை, அவன் ஜெயினான். என்ன பண்ணலாம்? அப்போ ஏதாவது திருத்தணும்ல. இது திருத்தறதுக்கான வழி என்ன? இதை நம்ம முதல்ல வந்து இதை வந்து அவர்களுக்குள்ளேயே சரி செய்து திருத்தணும். இந்த பக்குவம் இல்லாமல் ஒரு கூட்டம் செயல்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து அவங்களுக்கும் ஆபத்து, உலக அமைதிக்கும் ஆபத்து, அவங்க மக்களுக்கும் ஆபத்து. இன்றைக்கி வரைக்கும் உலகத்தில் அதிகமாக பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது இஸ்லாமிய நாடுகள் தான். அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா பல நாடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனை எப்போ நம்ம குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே மனுஷன், எல்லாமே உயிர். அப்போ அங்கே போகிற அப்பாவி மக்கள், இப்போ பாலஸ்தீனத்துக்குலாம் எத்தனை வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம், அதுக்கு எவ்வளோ வெறுப்பையும் சம்பாதிச்சிருக்கோம். ஆனால் இங்கே தொடர்ச்சியாக நடக்க என்ன ஆகுதுன்னா, இந்த வெறுப்பு பிரச்சாரங்கள் வந்து பில்ட் ஆகிட்டே போகுது. அப்போ இன்னும் கொஞ்சம் புரிதலை நம்ம வளர்த்துக்கணும். முதல்ல மனிதம், அதுக்கடுத்து நம்மளோட பிலீஃப் சிஸ்டத்தை ரெண்டாவது வைக்கணும். ஆனால் இதை சொல்கிறதுக்கு இந்த சைடும் இப்போ நீங்கள் பகையை சம்பாதிச்சுப்பீங்க பாரு. பிலீஃப் சிஸ்டம் எப்போவுமே ரெண்டாவது. இதை வந்து நான் இன்றைக்கி இதை சொல்லாமல் இருந்ததே கிடையாது. நம்பிக்கைங்கிறது அவர் சார்ந்தது. நான் பல முறை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் ஹிந்துவாக இருக்கேன், நாளைக்கு நான் முஸ்லீமாக மாறுறேன், நாளைக்கு நான் கிறிஸ்துவராக மாற முடியும். யாரும் தடுக்க முடியாது. இது என்னால் மாறிக்க முடிஞ்ச ஒரு விஷயம். மாறிக்கொள்ள முடிந்தது உனது அடையாளம் அல்ல. இதை நான் பல முறை சொல்லியிருக்கேனா இல்லையா? அது மதத்துக்கு பொருந்துமா இல்லையா? எது உன்னால் மாற்ற முடியாததோ அதுதான் உனது அடையாளம். அங்கே வங்காளி இருக்கான் பாருங்க, அவன் நாளைக்கு கிறிஸ்தவராக மாறலாம், நாளைக்கு இஸ்லாமியராக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிந்துவாக மாறலாம், என்னவோ மாறலாம். ஆனால் அவன் வங்காளிங்கிறத அவனால் மாற்றவே முடியாது. அப்போ அவனுக்கு அடையாளம்னா நான் ஒரு வங்காளிங்கிறது அவன் அடையாளம். அவன் மதம் வந்து என்றைக்கெல்லாம் மாறிக்கலாம். ஆனால் இது புரியாமல் வங்காளியாக பார்க்காம அவருக்குள்ளேயே அடித்து கொண்டு சொந்த இனத்துக்குள்ளேயே சண்டையை போட்டுக்கிட்டு அது மதவாத சண்டையாக மாறி நிற்கிறதோட விளைவு தானே அது. இறந்தவன் யார்? அவனும் வங்காளி தானே. பெங்காலி தான். கொல்றவன்லாம் யார்? அவனும் வங்காளி தானே. இதுதான் இங்கே பிரச்சனை. சக வங்காளியை அடித்து கொண்டுபுட்டு அதுக்கு பேர் மதம் அப்படின்னு வரும்பொழுது, மதத்தின் காரணம்னு வரும்பொழுது அதுதான் மதவாதம்ங்கிறது. அது பேர் தான் மதவாதம். சரி, அப்படியே வைங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். மதவாதத்தையே நாம் எதிர்க்கிறோம், இதில் எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை. இஸ்லாமிய மதவாதத்தையும் எதிர்க்கிறேன், கிறிஸ்துவ மதவாதத்தையும் எதிர்க்கிறேன், யூத மதவாதத்தையும் எதிர்க்கிறேன், ஹிந்து மதவாதத்தையும் எதிர்க்கிறேன், பௌத்த மதவாதத்தையும். இதை நீங்களும் எதிர்க்கிறீங்களான்னு கேள்வி. இப்போ இஸ்லாமிய மதவாதத்தை எதிர்க்கிறோம், எல்லாரும் எதிர்க்கிறீங்களா? ஆமான்னு கையை தூக்குறீங்க. சரி, ஓகே. இப்போ குஜராத் கலவரத்தின் பொழுது ஒரு கர்ப்பிணி பெண்ணை கற்பழித்தது மட்டும் இல்லாமல் கற்பழித்து கொண்டே அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றுக்குள் இருந்த குழந்தையை கைகளை விட்டு பிடுங்கி வெளியில் எடுத்து அந்த குழந்தை துடிக்க இருந்த குழந்தையை நசுக்கி கொன்றவர்கள்
ஒரு குரூப், அவங்கள சட்டத்தின் உதவி கொண்டு சிறைப்படுத்துகிறார்கள். அவங்களாம் ஜெயிலுக்கு போகிறாங்க. பிஜேபி ஆட்சியில் நன்னடத்தை காரணமாக அவர்களெல்லாம் வெளியில் விட்டாங்க, எல்லாம் வெளில கொண்டாடினாங்க. அவன் வெளியில் வரும்போது அவனுக்கு ஒருத்தன் மாலையை போட்டு வரவேற்றான்ல, எரிச்சல் வருதா இல்லையா? ஏண்டா இஸ்லாமியம் பண்ணா மதவாதம், நீ பண்ணா மதவாதத்தை எதுக்குன்னா முழுமையாக மதத்தை எதிரு. நான் இந்த மதவாதத்தையும் எதிர்க்கிறேன், இதை நீ ஏற்றுக்கிறியா சொல்லு. ஆமாம் மதவாதி தான் அவன். இன்றைக்கி பங்களாதேசத்தில் நடக்கிறது மதவாதம் தான். இது இன்றைக்கி நான் பேசுகிறேன்னு நினைக்காத. என்னோட பழைய வீடியோவில் பங்களாதேஷை பற்றி நம்ம இந்த பிரச்சனை நடந்த டைமில் என்ன பேசியிருக்கேன்னு போய் பாரு. அதில் அதை அப்போ வந்து சொல்லியிருக்கேன். இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க, இப்போ வந்திருக்கிறவங்க மதவாதிகள் நான் பேசியிருக்கேன். அது ஆபத்தாக தான் போய் முடிய போகுது நான் சொல்லியிருக்கேன். வங்காளிகள் வங்காள தேசத்தை கட்டமைக்கணும்னு பேசியிருக்கேன், போய் பாருங்கள் தயவு செஞ்சு. ஆனால் மதவாதம் என்பது ஒரு நாட்டை, ஒரு மக்கள் கூட்டத்தை பிளவுபடுத்தி நாசம் செய்து விடும். இதைத்தான் நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, இப்போ நம்ம இதுக்கு வருவோம். நம்மளுடைய அந்த பங்களாதேஷில் என்ன நடக்குது, இதை இந்த செக்மெண்ட்டை நம்ம எல்லாம் பார்க்கணும். பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானோடு சேர்ந்து இஸ்லாமிய இதில் அப்படியே வந்து அவங்க தனி நாடாக போகிறாங்க. ஈஸ்ட் பாகிஸ்தான் அது இருக்குது. அப்போ வந்து பாகிஸ்தான் வந்து ஒரே நாடு, இந்த பக்கம் ஒரு பாகிஸ்தான், இந்த பக்கம் ஒரு பாகிஸ்தான், இது மாதிரி ஒரு நாடு இங்கே ஏதாவது அமைஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமைஞ்சது காரணம் என்ன தெரியுமா? மதவாதம். மதவாதம் இருக்கனால எல்லைகளுக்கு அப்பால் சம்பந்தமே இல்லை. பாகிஸ்தான்காரனுக்கும் இனமாக மொழியாக ஒரு மண்ணு சம்பந்தமும் வங்காளதேசிகளோட கிடையாது, பங்களாதேசிக்காரங்களோட இல்லை. அவன் உருது பேசுவான், இவன் வந்து வங்காளி பேசுவான். சம்பந்தமே இல்லை, நிலமும் சம்பந்தம் இல்லை, இனமும் சம்பந்தம் இல்லை, எதுவுமே சம்பந்தம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு சம்பந்தம், நம்மலாம் முஸ்லீம், அதனால ஒரே பாகிஸ்தான் நாடா இது ரெண்டும். இந்த ரெண்டு நாட்டுக்கும் ரோட்வே கூட இல்லை. ஆனால் இதுவும் ஒரே தான். எந்த காலத்தில் ஃபோன் நெட்வொர்க்லாம் கூட அந்த இப்போ இன்றைக்கி நான் கூட வீடியோ கால் ஏதோ ஒன்று இருக்குது, அன்றைக்கி அதுவும் கூட ஒழுங்காக இருக்காது. டெலிஃபோன் இதுவும் கூட கேபிள் கனெக்ஷன் போகணும், எப்படி வழங்கும்? இந்த மாதிரி ஒரு நாட்டை உருவாக்குறானுங்க. இது எவ்வளோ ஒரு லூசுத்தனமான ஒரு செயல் திட்டம், அதை உருவாக்கிட்டாங்க. எதனால? மத சிந்தனை கொண்டு. பாகிஸ்தானுக்கு நீ நாடு அமைஞ்சா அது ஓகே. இந்த பாகிஸ்தான் இந்த பகுதியில் இருக்கவங்களாம் முஸ்லீமாக இருக்காங்க, நாங்கள் வந்து முஸ்லீமுக்கு நாடை கேட்குறோம், அது போகிறீங்க, அது ஓகே. சம்மந்தமே இல்லை. இந்த பக்கம் இருக்கிறவனையும் சேர்த்துக்கிட்டு இதுவும் ஒரே நாடு, இதுவும் பாகிஸ்தான்னு சொன்னால் எவன் ஏற்றுக்குவான்? இதை உள்ளபடியே விளங்காத கூட்டணி. இந்த விளங்காத கூட்டணியில் ஒரே நாடுன்னு நீங்கள் சொல்ல, அதுக்கு கால ஓட்டத்திலே அங்கே இருக்க வங்காளிகளுக்கு இதேன் அவன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கதையை சொன்னால் அது 2 நாள் கழிச்சு இங்கே வருது, அதுக்குள்ளே இங்கே கலவரம் நடந்து போயிருதுடான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமை இல்லை. உருது வந்து ரொம்ப உருது வந்து நீங்களாம் வங்காளிலாம் இருக்கக்கூடாது, உருதுவாக தான் இருக்கும். நம்மள எப்படி ஹிந்தி இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வங்காளிகள் எல்லாம் ஒன்று திரண்டு வங்காள தேசியம், அதாவது மொழி இன அடிப்படையில் ஒரு தேசியவாதம், பெங்காலி நேஷனல் மூமெண்ட், இதை தான் வராங்க. இது இப்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வங்காள மொழி உணர்வை வந்து தூக்கி பிடிக்கிறாரு. இந்த வங்காள மொழி உணர்வை தூக்கி பிடித்து நமக்கு வங்காளிகளுக்கு ஒரு தனி நாடு வேண்டும், அது வந்து நம்ம இஸ்லாமியர்களாகவே இருந்தாலும் நாம் வங்காளிகள், ஸோ வங்காளிகள் வந்து ஒரு நாட்டு அடையணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வங்காள மொழி உணர்வின் அடிப்படையில் ஒரு நாடு அடைகிறாங்க. அந்த நாட்டை அடைய விடக்கூடாதுன்னு சொல்லி உடனே இராணுவத்தை இறக்குது பாகிஸ்தான் அரசு. அப்படி இராணுவத்தை இறக்கி அந்த போராட்டத்தை அழிக்கலாம்னு நினைக்கும் பொழுது இந்தியா வந்து இராணுவ உதவி கொடுத்து வங்கதேசத்தை வந்து மீட்டெடுக்குது, சரண்டர் பண்ணுறாங்க. பாகிஸ்தானை வந்து விரட்டி விட்டுறாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசம், பங்களாதேஷ் அப்படிங்கிற பேரில் ஒரு தனி நாடு அடைகிறார்கள். இப்படி அவ்வாறு தனிநாடு அடைந்த வங்காளதேஷ் இந்தியாவோட நட்பாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா தான் அவங்களுடைய விடுதலை இதை வந்து உருவாக்கி கொடுத்தாங்க அப்படின்னு. ஸோ இது நடக்குது. இன்னைக்கு வந்து இந்த முஜிபுர் ரஹ்மான் அவருடைய பேத்தியாக இருக்க மகள் தான் வந்து ஷேக் ஹசீனா. இப்போ இந்த ஷேக் ஹசீனா தான் இத்தனை வருஷமாக இப்போ ஆண்டுகிட்டு அவங்க வந்து உங்களுக்கு இப்போ அவங்க 20 வருஷமாக ஆட்சி செஞ்சாங்க. ஷேக் ஹசீனா ஆட்சிச்சாங்க. நடுவில் அதுக்கு முன்னாடி வேறு 2 பேர் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ஷேக் ஹசீனா தான் ஒரு அதிகமாக அங்கே பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் அவங்க தொடர்ச்சி ஆட்சி செஞ்சாங்க. இந்த ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவுக்கு எப்பவுமே கொஞ்சம் நட்பு பாராட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனால் தான் பல பங்களாதேஷ்காரங்க வெஸ்ட் பெங்காலுக்கும் கல்கட்டா இங்கெல்லாம் வேலைக்கு தமிழ்நாடு வரைக்கும் பங்களாதேஷிக்காரங்க ஈஸியாக வந்துட்டும் போயிட்டு இருந்தாங்கன்னா காரணம் என்னென்னா, ஷேக் ஹசீனா டைமில் அவங்க இந்தியா மேலே வெறுப்பு இல்லாமல் ஒரு ஆட்சி செஞ்சனால மாறி மாறி அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்துச்சு. இந்தியா வந்து அவங்கள பாதுகாத்துட்டு இருந்துச்சு, அவங்களும் இது பண்ணாங்க. இப்போ தான் வந்து ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப இஸ்லாமிய மதவாதம் தலை தூக்க தொடங்குது. இன்னும் நான் சொல்கிறேங்க, இதில் நான் ஏன் மதவாதம் ஆபத்தானதுன்னு நான் சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ நான் தமிழன், இப்போ ஒருத்தர் தெலுங்கர் இருக்கார், ஒருத்தர் கன்னடர் இருக்கிறாரு, ஒரு ஆங்கிலேயர் இருக்கார், உலகம் முழுக்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்க.
நான் தமிழனாக பிறக்க முடியும். ஸோ பிறக்கும்போது எனக்கு அந்த அடையாளம் தமிழ் குடும்பத்தில் நான் பிறக்கிறேன், நான் ஒரு தமிழன், இனத்தால் நான் தமிழன், நான் இந்த மண்ணுக்குரியவன், நான் இந்த நிலத்துக்குரியவன், இது எனது தாயக பூமி, இது வந்துருச்சு. இது வந்து நான் பிறப்பின் அடிப்படையில் எனக்கான அடையாளமாக இருக்குது. இதை நான் வெரிஃபை பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடலாம். ஜெனட்டிக்கலாகவே நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் சில கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் உறுதித்தன்மை கொண்ட ஒரு விஷயம். இப்போ எப்படின்னா, எப்படி நான் பிறக்கும் பொழுது என்னுடைய தந்தையோடையோ என்னோட தாத்தாவுடைய சொத்து எனக்கு கடத்தப்படுகிறதோ, அதே போல் நான் ஒரு இனத்தில் பிறக்கிறேன்னா அந்த அடையாளமும் இன அடையாளமும் எனக்கு தானாகவே கடத்தப்பட்டு விடுகிறது. சரி, இதில் இப்போ தமிழனை விட தெலுங்கர்கள் உயர்வானவர்களா, தெலுங்கர்கள் சரியானவர்கள், தமிழர்கள் கெட்டவர்களா, அதே போல் தமிழர்களை விட சீனர்கள் உயர்வானவர்களா, சீனவர்கள் இழிவானவர்களா, இந்த மாதிரிலாம் எவனா பேசி பார்த்துருக்கீங்களா? இது வந்து இயல்பாகவே வந்து அது பேச்சுக்குள்ளே வராது. காரணம் என்னென்னா, நாங்கள் எப்படி இங்கேயோ அதே போல் அவங்க அப்படி அங்கே, இது போயிடும். இது சமத்துவம் தான். இனம்ங்கிறதுக்குள்ளே நமக்குள்ளே வேறுபாடு இருக்குது, அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணுறோம், ஆமான்னு ஒத்துக்கிறோம். வேறுபாடு இருக்குது, எனக்கு மொழி வேறு, என்னுடைய கலாச்சாரம் வேறு, என் பண்பாடு வேறு, என்னுடைய வாழ்விடம் வேறு. அதே போல் உனக்கு ஒரு மொழி இருக்குது, உனக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது, உனக்கு ஒரு பண்பாடு இருக்குதுன்னு இதை நம்ம வெரிஃபை பண்ண முடியும். இதில் டிபேட்டுக்குள்ளே வராது. இப்போ சீன கலாச்சாரம் சிறந்தது, இந்திய கலாச்சாரம் சிறந்ததுன்னு ஏதாவது பேச முடியுமா? அது ஒரு யூனிக்கு, இது ஒரு யூனிக்கு. புரியுதா? இப்போ தொன்மை செழுமை பற்றி பேசலாம், தொன்மை செழுமை பற்றி நீங்கள் பெருமை சொல்லிக்கலாம், ஆனால் அதையுமே பொய் சொல்ல முடியாது. பொய் சொல்ல மற்றவங்களை கற்பனை சொல்ல முடியாதுல்ல. ஆமாம், கற்பனையில் சொல்ல முடியாதுல்ல. இதை நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ தமிழர் தான் சிறந்தவன்னு நான் பேசலாம், ஆனால் என் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தால் நான் பேச முடியுமே ஒழிய, அது விவாதத்துக்குள்ளே வரும் பொழுது என்னால் மூலச்சான்றுகள் எடுத்துகிட்டு வந்து காட்டியே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு நான் வருவேன். சரி, அங்கே நம்பிக்கைங்கிறது ஆதாரம் கிடையாது. நான் நம்புறேன்லாம் சொல்ல முடியாது. நான் வந்து இப்போ தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்னா நான் அதை சும்மா சொல்ல முடியுமா? அந்த கிளைமை தரவுகள் எவனா ஏற்றுக்குவானா? இல்லை, தரவுகளோட. இப்போ இங்கிலீஷ்காரன் வந்து இங்கிலீஷ் தான் மூத்த மொழின்னு சொல்கிறான்னு வைங்க, இங்கிலீஷ் இஸ் த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறான்னு வைங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தரவு வச்சு சொல்கிற ஆதாரத்தை காட்டுறான்னு சொல்லுவீங்க. அந்த ஆதாரம் வந்து காட்டவும் முடியும், காட்ட முடியாமல் இருக்கவனால மறுத்துருவீங்க. சரி சரி, இதுதான் தேசிய இனம். மொழி அடிப்படையில் கூடிய தேசிய இனம் உங்களால் உறுதிப்பாடாக இது என் எல்லைன்னு சொல்ல முடியும், இது என் நிலப்பரப்புன்னு சொல்ல முடியும், இது எனது தாயகம்னு சொல்ல முடியும். எல்லாமே அறிவியல் பூர்வமான, வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள் கொண்டது. இதை இப்படி ஓர வச்சுருங்க. இதுதான் மொழி இன தேசிய அடையாளம், மத தேசிய அடையாளம், ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி. இந்த ரிலீஜியன்கிறதே முழுக்க முழுக்க கற்பனை கலந்த ஒரு நம்பிக்கை சார்ந்தது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, சரி நீங்கள் சொல்லுங்க, பரவாயில்ல. நீங்களே தான் இயேசுவை மாறி இருக்கீங்களே, தமிழ் எல்லாம் பார்த்தேன், இப்போ தான் வித்தியாசமாக இருந்துச்சு, நான் அது கவனிக்காமல் கடந்து போயிட்டேன். வச்சு நீங்கள் என்னென்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஊழியம் பண்ண சொன்னால் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரைட்டு. இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இயேசு தாங்க சிறந்தவர், நான் சொல்கிறேன் முருகன் தாங்க சிறந்தவர். எனக்கு முருகன் சிறந்தவர், உங்களுக்கு இயேசு சிறந்தவர்னு வச்சுக்கோங்க ஒரு பொருட்டுக்கு, பேச்சுக்கு. இப்போ நீங்கள் நானும் சண்டை போட்டால் யார் எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இப்போ நான் முருகன் சிறந்தவர்னு சொல்லி நான் ஒன்று சொல்லுவேன், எங்கள் முருகன் யாருன்னு தெரியுமா, உலகத்தையே மயிலில் கடந்து வந்தார் அப்படிமே. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த உலகமே இயேசுதாம்பிங்க. என்ன எப்படி ப்ரூவ் பண்ணுறேன்? நான் உடனே சொல்லுவேன், அப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் முருகன் வந்து பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிறாப்புல, அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவெல்லாம் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா விஷ்ணுவெல்லாம் அந்த பார்க்கடலில் படுத்து கிடக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்லுங்க அந்த பார்க்கடலே அந்த பரமாத்மாவே அவர் தாம்பிங்க. இதுக்கு என்னால் பத்தலடாரே, சூரிய பகவான் தெரியுமாடா? சூரிய பகவான், ஆமாம், அவர் ஒரு சன் வந்து ஒரு ஏஞ்சல் அப்படி நீங்கள் சொல்லுவீங்க. உலகம் உருண்டே, நாங்கள் உலகம் தட்டதாண்டா, நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு ஒருத்தன் சொல்லுவான். நம்ம 2 பேர் பேசிட்டு லீபாய் வருவார். லீபாய் வந்துட்டு அல்லாஹு அக்பர் அப்படின்னு குரான்ல என்ன சொல்லுதுன்னா அப்படின்னு அவனு சொல்லுவார். இப்போ இது அவருக்கு அது அவர் நம்பிக்கை, உங்களுக்கு உங்கள் நம்பிக்கை, எனக்கு என் நம்பிக்கை. அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் நம்பிக்கை தான் சிறந்தது பாரு, என்கிட்ட கேட்டிங்கன்னா என் நம்பிக்கை தான் சிறந்தது. உங்ககிட்ட கேட்டால் அவங்க ப்ரூவ் பண்ணுங்கடான்னு சொன்னால் 3 பேர் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாம் நம்பிக்கை சார்ந்தது. ப்ரூவ் பண்ணுறேன், குரானை அவர் தூக்குவார், நான் வந்து திருக்குறள் நான் தூக்குவேன், நீங்கள் வந்து பைபிளை தூக்குறீங்க. சரிங்க, இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு மோரார் ஈக்குவல் பக்கத்தில் இருக்குன்னு, சரி ஓகே வச்சுருவோம். அதுக்கு முன்னாடினா வரல என்ன பக்தி பாடல்கள் இது இதுன்னு எடுத்து காமிச்சிட்டு இருக்க வேண்டியதான். என்ன பண்ண முடியும்? இது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் எவனையும் ஜெயிக்கவே முடியாது. கரெக்டா? விவாதம் முடிவுக்கு வரவே வராது. இந்த இதில் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு மதத்தை வச்சு நம்ம அடிச்சுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த சண்டைக்கு எந்த ஜட்ஜும் வந்து தீர்ப்பு எழுதவே முடியாது. எந்த ஜட்ஜும் வந்து இவர்கிட்ட தான் ஆதாரம் இருக்குதுப்பா, பாப்பா எல்லாம் முடிஞ்சுப்பா, பஞ்சாயத்து முடிஞ்சுப்பான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த சண்டை முடியவே முடியாது. ஏன்னா எல்லாமே நம்பிக்கை.
நான் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அதை விட நீங்கள் ஒரு நம்பிக்கை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைக்கிறீங்கன்னா அதை விட அதிகமாக ஒரு உருட்டை எல்லாம் உருட்ட முடியும். இல்லை இதில் ஃபேக்ட்ஸ் பேசாமல் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மாற்றி வந்து அடிச்சுக்கிட்டு தான் போகும். அது இந்த விவாதம் இதுதான் புரியுதா? அப்போ மதத்தை மையமாக கொண்டு ஒரு தேசியத்தையோ இல்லை மதத்தை மையமாக கொண்டு ஒரு அரசியலையோ முன்னெடுத்தா அதுக்கு முடிவே கிடையாது. அதில் வந்து எது ஃபேக்ட்டு எது இது இது ஒன்றையும் நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது. அவனுக்கு அவன் பெரியவன், இவனுக்கு இவன் பெரியவன் அப்படின்னு விட்டுட்டு தான் ஒதுங்கணுமே ஒழிய, நீ பெரியவனா நான் பெரியவனா அடிச்சு காட்டுனா அடிச்சுக்கிட்டே தான் கிடக்க முடியும், காட்ட முடியாது. இதனால தான் இங்கே பிரச்சனை. இதனால தான் இந்த மதவாதங்கள் வந்து என்றைக்குமே தேசியத்துக்குள்ளே வரவே கூடாது. ஒரு மதவாதம் வந்து அந்த தேசியம் அழிஞ்சிரும். இப்போ தமிழ் தேசியத்துக்குள்ளே மதவாதம் வந்துச்சுன்னு வைங்க, அந்த தேசியம் அழிஞ்சிரும், தமிழ் தேசியம் அழிஞ்சிரும். இப்போ இந்திய தேசியத்துக்குள்ளே மதவாதம் வந்தால் என்ன ஆகும்? கண்டிப்பாக இந்தியா அழிஞ்சு போயிடும். இது இந்த அறிவு இருக்குதா இவங்களுக்கு? இருக்கா? இந்திய தேசியத்துக்குள்ளே நீ மதவாதத்தை கொண்டு வந்தீங்கன்னா இந்திய தேசியம் அங்கே போயிடும்டா. நீ இந்தியனா இருக்கிற உணர்வில் இருக்க முஸ்லீம்ஸ்லாம் நீ வந்து முஸ்லீம் 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 சொல்லுவேன். அவன் முஸ்லீமாவே நினைக்க ஆரம்பிச்சிருவான். அடுத்து என்ன பண்ணுவான்? அவன் இந்திய தேசியத்துக்கு எதிராகிடுவான். கிறிஸ்டியன்ஸ் எல்லாத்தையும் நீ எல்லாம் வெளிநாட்டுக்காரன் இதை ஃபாலோ பண்ணுற, அதை ஃபாலோ பண்ணி, இதை ஃபாலோ பண்ணுறான்னா அவன் இந்தியாவுக்கு எதிராக யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ அங்கே என்ன சாவுது? இந்திய உணர்வு மட்டுப்படுத்து போயிடும். புரியுதா? இதை தான் சொல்கிறோம், மதவாத தேசியங்கள் அழிவை நோக்கியது, மனித இனத்தை அழித்து விடும். அது சரி பாரு, இப்போ சும்மா ஒரு கற்பனைக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்தியா மாதிரி ஒரு தேசம், வேறு ஏதோ ஒரு தேசம் இருக்குது, அதில் 3 விதமான மக்கள் இருக்காங்க, 3 நம்பிக்கை கொண்டவர்கள். அவனை அழிச்சு விட்டு இவனை அழிச்சு விட்டு ஒரே நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்காங்கன்னா அதுக்கு மேலே பிரச்சனை சால்வ் ஆயிருமா? சால்வ் ஆகாது. என்ன ஆகும்? அந்த இதில் இன்னும் 2-3 நம்பிக்கை உருவாகும். இப்போ கிறிஸ்டியானிட்டியில் எத்தனை கிறிஸ்டியன்ஸ் இருக்கு? நிறைய டினாமினேஷன். இஸ்லாமியத்தில் எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்குது? இதெல்லாம் எப்படி வந்துச்சு? எல்லாரும் ஒரு அல்லா, எல்லாம் ஒரு குரான்னு தானே ஆரம்பிச்சிங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை முடியாது. அதுக்குள்ளேயும் வந்து சுப்பீரியர். ஏன்னா இங்கே பாருங்க, நான் என்ன சொல்கிறேன், ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயம். இப்போ நான் என்ன கேட்குறேன், பாலஸ்தீனத்தில் காசாவில் வந்து இவ்வளோ மக்களை கொள்கிறாங்க. நான் இப்போ இது சிம்பிள். தமிழீழத்தில் தமிழர்களை கொன்றொழித்தார்கள், முருகன் எங்கே? இந்த கேள்வி நீ கேளு. தமிழீழத்தில் பச்சை தமிழர்கள் இறந்தார்கள், முருகன் ஏன் காக்கவில்லை? கேள்வி. அடுத்து, பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனிய அப்பாவி மக்கள் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், அல்லாஹ் எங்கே போனார்? இந்த கேள்வி. இப்போ கிறிஸ்துவ இனப்படுகொலைகள் இப்போ இந்த பகுதியிலலாம் நடக்குதுல்ல, ஆப்பிரிக்கா இங்கெல்லாம் கிறிஸ்துவ மக்கள் கொல்லப்படுறாங்க, இயேசு எங்கே? இந்த கேள்வியை கேளுங்கடா. முதல்ல இந்த கேள்வியை கேளு. இயேசுகிட்ட போய் கேளு, அல்லாஹ்கிட்ட போய் கேளு, முருகன்கிட்ட போய் கேளு, இல்லை உனக்கு சிவனோ யாரோ உன் அம்மனோ யார் இப்போ கேளு. இப்போ இந்த கேள்வியை கேட்க வேண்டியதானே? இந்த கேள்வியை கேட்டால் என்ன பதில் இருக்கும்? இந்த கடவுளுக்கெல்லாம் சத்தியில்லைன்னு ஆயிருமா? என்னன்னா இது நம்பிக்கை, இது உன் நம்பிக்கை. இந்த இடத்துக்குள்ள நீ வா. முதல்ல மனிதனுக்கு முக்கியத்துவத்தை முதல்ல கொடு. உன் நம்பிக்கைக்கு நீ முக்கியத்துவத்தை முதல்ல கொடுத்த அப்படின்னா பேக் ஃபயர் ஆயிடும். எப்பவுமே செகண்ட் பிளேஸில் தான் இருக்கணும்ல, அது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஏங்க நான் என்ன கேட்குறேன், எந்த ஒரு உணர்வும் ஒரு கர்ப்பிணி பெண்ணை கற்பழிக்கிறதுக்கும் எந்த ஒரு உணர்வும் ஒரு டிஃபென்ஸ்லெஸ்ஸாக இருக்க ஒரு ஆளை போட்டு இப்படி நிர்வாணம் பண்ணி அடித்து கம்பத்தில் ஏற்றி எரிக்கிறதுலையும் இருக்கவே கூடாதுங்க. அது வெறியாட்டம். இப்போ நம்ம வந்து தமிழர்களுக்கு எதிராக நடந்த இனப்படுகொலை இருக்குல்ல, அது எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அதுக்குள்ளே 2 மொழி பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும் அங்கே ஆக்சுவலாக மொழி முக்கியம், இங்கே பிரச்சனை இல்லை, மதம் தான் மெயின் பிரச்சனை. பௌத்தம் வர்சஸ் இந்து. பௌத்த சிந்தனை தான், அந்த பௌத்த சிந்தனை மூலமாக தான் அவங்களை வெறியேற்ற முடிஞ்சுது அந்த பிக்குகளுக்கு. இப்போவும் ஒரு பௌத்த பிக்கு தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஒரு வீடியோ, தமிழர்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டான் ஒரு பௌத்த பிக்கு. இவன் பௌத்த பிக்குவான், பிச்சைக்கார பையன். ஏண்டா பௌத்த மதம் சொல்கிறதுக்கு இவன் பேசுறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதனால் நம்ம புத்தர் மேலே கோச்சிக்க முடியாது. இந்த கிறுக்கனுங்க இதான் மதவெறி, இதான் மதவெறி. இந்த பௌத்த மதவெறியை பயன்படுத்தி தான் சிங்களவர்களை அவன் ஒரு பக்கம் அவன் மொழியை திரட்டி மொழி உணர்வை தூண்டிலாம் சிங்களவர்களை ஒரு பக்கம் இழுக்க முடியல. அவன் என்ன பண்ணிட்டான், பௌத்த வெறி மதவெறியை தூண்டி விட்டு ஒரு பக்கம் இழுத்து அடித்தான். இப்படி சொல்லும்போது ரிலீஜன் ஒரு பாய்சன் சொல்கிறத உடனே ஏற்றுக்கு தான் தோணுது பாரு. இங்கே பாருங்க, நான் தான் சிம்பிளாக சொல்கிறேன்ல, ரிலீஜியன் என்பது உன்னை நெறிப்படுத்துவதற்கு வைக்கப்படக்கூடிய ஒரு வரையறையாக இருக்கும் வரை அது ஓகே. அடுத்தவனை நீ அதில் வச்சு அளக்க போனேன்னு வையே, உன்னுடைய நம்பிக்கை வச்சு அடுத்தவனை அளக்க போனேன்னு வையே, அதை விட ஒரு பெரிய பாய்சன் உலகத்தில் எதுவும் கிடையாது. இப்போ ஒரு கிறிஸ்துவர் அவரோட நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் வாழ்ந்து கொள்கிறார், அவர் குடும்பத்தை அந்த வழியில் நடத்தி கொள்கிறார்னா அது கரெக்டு. அந்த கிறிஸ்தவர் அந்த அளவுகோலை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு ஹிந்து குடும்பத்தில் வைக்கிறாருன்னு வைங்க, தப்பு. அதே தான் ஒரு ஹிந்துக்கும். ஒரு ஹிந்து வந்து அவரோட இதில் வந்துட்டு அவர் அந்த மதத்துக்குள்ளே அந்த மொழியில் அதில் இருந்துக்கிட்டு அவர் சாமி கும்பிட்டு இருக்காருன்னா பிரச்சனை இல்லை. அதே அளவுகோல் எடுத்துக்கொண்டு வந்து
இன்னொரு மதத்தை அவர்களுக்குள்ள வைக்கிறாருன்னு வைங்க, ரொம்ப ஆபத்து. இது அவன் மதம் அவனுக்கானது, தனிப்பட்ட இண்டிவிஜுவாலிட்டி இது. அதை வச்சு நீ இன்னொருத்தனை வந்து அந்த இடத்துல நீ மதம் பெருசா இன்னொருத்த மதம் பெருசான்னு நீ அங்கே ஒரு விவாதத்தை இறக்கிட்டினாவே, அந்த சிந்தனையை நீ இறக்கிட்டினாவே நீ அழிஞ்ச அங்கே, அவ்வளோதான். இதைத்தான் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய வங்காளிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதை ஏன் வங்காளிகளுக்குனா, இந்த இஷ்யூவில் வங்காளிகளுக்கு தான் பிரச்சனை. இப்போ வங்காளிகள் இதை இழந்துட்டாங்க. என்ன பிரச்சனைனா, ஷேக் ஹசீனா என்ன தான் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தாலும் அவங்க எல்லாருமே இஸ்லாமியர்களாக தான் இருந்தாங்க. இஸ்லாமியர்களில் ஒரு குரூப் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மதவாதத்தை திரும்ப தூக்க ஆரம்பிச்சுது. மொழி இன உணர்வை திரும்ப மட்டுப்படுத்தி மதவாத சிந்தனையை அதிகரிக்க ஆரம்பிச்சுது. இந்த மதவாத சிந்தனையை அதிகரிக்க ஆரம்பிச்சு கடைசியில் இங்கே இந்தியாவிலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதவாத சக்திகள் வந்து அதிகாரத்துக்கு வந்த உடனே இதை ஈஸியாக காரணம் அங்கே இந்தியாவில் மதவாத சக்திகள் செய்கிற அட்டூழியங்களை காமிச்சு இந்தியாவுக்கு நம்ம துணை நிற்கிறது ஆபத்து தப்புன்னு சொல்லி அவங்களுடைய மொழி இன உணர்வை மட்டுப்படுத்தி திரும்ப மதவாத உணர்வை அதிகரிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, எப்படி மொழி உணர்வை பயன்படுத்துவதற்கு இந்தியா ஒரு காலத்தில் போய் ஆதரவு கொடுத்து அவங்கள மீட்டெடுத்துச்சோ, அதே போல் பாகிஸ்தான் மதவாதத்தை இது பண்ணும்போது அவன் ஆதரவு கொடுத்துட்டான். புரியுதா? இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முகமது யூனிஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்த மதவாதத்தை பயன்படுத்தி இன்றைக்கி இன்சார்ஜாக இருக்கிறார். அவர் இன்னும் இதுக்கு முழுமையாக இது பொறுப்புக்கு வரல, இப்போ டெம்பரவரி இன்சார்ஜாக இருக்கிறார். இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒஸ்மான் ஹடி அப்படிங்கிற ஒரு மாணவர் போராட்ட அமைப்புடைய தலைவர். சரி, அவர் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அவர் தான் இந்த நம்ம முன்னாடியே பேசியிருப்போம், ஒஸ்மான் ஹடி நம்ம பேரை சொன்னோமா என்னன்னு தெரியல, பட் ஒரு ஒரு எமர்ஜிங் லீடர்னு ஒரு ஆளை பேசியிருப்போம். அவன் தான் அந்த ஆள். இந்த ஒஸ்மான் ஹடி வந்து என்னென்னா, மதவாத சிந்தனை கொண்ட ஒரு நபர். இந்தியாவில் நடக்கக்கூடிய மதம் சார்ந்த ஆர்எஸ்எஸோடைய இந்த பிரச்சனைகள், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கே பேசி அங்கே இருக்கக்கூடிய வங்காளிகளை மத உணர்வுக்குள்ளே தள்ளிவிட்டான். பாருங்க அங்கே எப்படி நடக்குது மத உணர்வுக்குள்ளே தள்ளிட்டான். இப்படி மத உணர்வுகளை தள்ளின உடனே அங்கே இருக்கிறவங்க மத வெறியர்களாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறாங்க. அந்த வங்காள உணர்வை ஓரம் வச்சுட்டாங்க. நாமெல்லாம் முஸ்லீம்ஸ்னு மாறுறாங்க. அது வரைக்கும் நாமெல்லாம் வங்காளிகள்னு சொன்னவங்க நாமெல்லாம் முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க தாட் வந்து மாற ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இது ஆனால் இந்த ஒரு ஆள் வந்து பண்ணிட்டான்னு சொல்ல முடியாது. இது கிராஜுவலாக நடக்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த கிராஜுவலாக இருக்கிறது ஒரு பீக்கில் தொடுது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருந்த ஷேக் ஹசீனாவை வந்து நாடு அவங்களுக்கு இல்லைன்னா அங்கே இருந்தாங்கன்னு இறந்துருப்பாங்க. ஏன்னா அங்கே என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியும். அந்த அவங்களோட அப்பாவையே வந்து கொலை தான் பண்ணி கொண்டாங்க. அவங்கள அந்த மதவாதம் ஸ்டாச்சுவெல்லாம் தள்ளி விட்டானுங்க. அதுதான் அந்த மதவாதம் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க மக்களுக்காக போராடியவர்கள், அவங்க மக்களுக்காக இருந்த லீடர்ஸும் கூட இவங்க கண்மூடித்தனமாக அடிக்கிற ஆரம்பிச்சிருது. புரியுதா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அல்லாவை தவிர்த்து வேறு யாருக்கும் சிலை இருக்கக்கூடாதுன்னு போட்டு அப்படி அந்த ஒரு உளவியல் போட்டு அடின்னு அடித்து எல்லாத்தையும் உடச்சி அந்த மதவாதம்னு வந்துருச்சுன்னா அது அப்படி தான் நடக்கும். அப்போ அவரெல்லாம் போட்டு முஜிபுர் ரஹ்மான் சிலையெல்லாம் கூட உடச்சி இது பண்ணாங்க. இவங்களையும் அப்படி சப்போஸ் இவங்க இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அவ்வளோதான். இந்த நபருக்கு நடந்தது அவங்களுக்கு நேபாளில் நடந்திருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தப்பிச்சு வந்து இந்தியா அன்றைக்கி இப்போ அவங்களை அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கு. எங்கே வச்சிருக்குன்னு இன்னும் வேறு பொட்ஸு சொல்லலை. இப்போ வரைக்கும் அவங்க வந்து பப்ளிக் இதுலேயுமே அதிகமாக ஒரு முறை தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு முறை தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எங்கே வச்சிருக்காங்கிறது சீக்கிரட்டாக தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற நிலமில் இந்த ஒஸ்மான் ஹட்டிங்கிற அந்த லீடர், அந்த ஆள் என்ன பண்ணுறான், சின்ன வயசு தான், மிஞ்சி போனால் 37 வயசு நம்ம தான் சொல்கிறாங்க அந்த ஆளுக்கு. அந்த சின்ன வயசில் ஒரு ப்ரொஃபஸராக இருந்துட்டு எல்லா அந்த ஜென்சிக்காரங்க எல்லாருக்கும் இந்த அந்த இஸ்லாமிய உணர்வு அதிகமாக பேசி மதவாத சக்தியாக வளர்ந்து நிற்கிறாப்புல. இப்போ மக்கள் வந்து தேர்தல் நடக்க போகுது. இவர் தான் கட்டாயம் ஜெயிப்பாருங்கிற பார்வை வந்து எல்லாருக்கும் வங்கதேசிகள் எல்லாமே இந்த நபருக்கு தான் வாக்கு போட போகிறாங்க. இவன் ஆள் வந்து மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா மதவாதியாக இருந்தாலும் மித்தபடி மக்களோட பழகிறதா இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், எல்லாரோடையும் வரது போகிறது இதெல்லாம் பண்ணும் பொழுது மக்களுக்கு வந்து அவன் மேலே வந்து ஒரு பாசம் வந்து வந்துடுது. நிறைய பேர் அவனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஆதரிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறனால தான் 18ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி அதுக்கு முன்னாடி ஒன்று நடக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சர்ச்சை. அது இந்தியாவிலலாம் பெரிய சர்ச்சை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட் பகுதியையும் சேர்த்து வங்கதேசத்தை ஒரு மேப் மாதிரி ஒன்று விடுறாங்க. இவன் தான் இந்த நபர் தான் உஸ்மான் ஹட்டி தான் விடுறது. இது எதுக்கு இந்த வேலையை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வங்காள மொழி பேசக்கூடிய மக்களுக்கான ஒரு நாடாக தான் பங்களாதேஷ் உருவாச்சு. அது வங்காளிகள் என்னென்னலாம் அங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்துருச்சு. அது போக நார்த் ஈஸ்ட்டுங்கிறதுல சம்மந்தம் இல்லாத மக்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த நார்த் ஈஸ்ட்டையும் சேர்த்து ஒரு மேப்பை நீ வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? சொரிகிறது தூண்டி விட்டு பார்க்குறோம். அது மாதிரி ஏதோ ஒரு மேப்பை வந்து வெளியிடுறாப்புல.
இது வெளியிட்ட உடனே இந்திய தரப்பில் அளவுக்கு அதிகமான கண்டனங்கள் வந்து வருது, பெரிய சர்ச்சையாகுது. இந்த நிலைமையில் இந்த உஸ்மான் ஹட்டி வந்து மர்ம கும்பல்களால் துப்பாக்கியில் சுடுறாங்க. துப்பாக்கியில் மர்ம கும்பல் வந்து சுட்டு வீழ்த்துறாங்க. பிரெயின் டெட்டு, அப்போவே துப்பாக்கி மண்டையில் பட்டோன்னே பிரெயின் டெட்டு. அப்புறம் உயிர் இருந்துச்சு. அப்புறம் அவரும் இது போய்ட்டு சிங்கப்பூரில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, பொழைக்கல, இறந்துடுறாரு. இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, எந்த ஒரு மர்டருக்கு பின்னாடியும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? யார் பண்ணியிருப்பா ஃபர்ஸ்ட்டு, அதான் யார் பண்ணியிருப்பாங்கிறதோட இன்வெஸ்டிகேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யார் அவங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுவும் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா, யார் பயனாளர்கள்னு ஆரம்பிக்கணும். ஹூ ஆர் த பெனிஃபிஷரி? ஒருத்தனோட இறப்புக்கு பின்னாடி பெனிஃபிட் அடைகிறவங்க யாரு? உஸ்மான் ஹட்டியோட இறப்புக்கு முன்னாடி பெனிஃபிட் யாருக்கு இருக்குது? அந்த இப்போ ஒருத்தர் லீடராக வந்து டெம்பரரியாக இருக்கார்ல, அவர் இதை வச்சு இன்னும் பூஸ்ட் பண்ணிப்பார். அவருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. இன்னொரு பெனிஃபிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் தான் வந்து ரேடிக்கல் இஸ்லாமிஸ்ட் மூமெண்ட்டுக்கு தலைவனாக இருக்கான். ஸோ இவனை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு தேவையாக பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கு இருக்கும். அப்போ இந்தியாவுடைய டார்கெட்டாக கூட உஸ்மான் ஹட்டி இருக்கலாம். இது ஒரு இது அசம்சன். இல்லை, இதுக்கு முன்னாடி சிஏஏ ஏஜென்ட் ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி இறந்தார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு பங்களாதேஷில். சரி, பங்களாதேஷ் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க உங்களுக்கே தெரியும், வெளிநாடுகளில் வந்து காலிஸ்தானி மூமெண்ட்டை இது பண்ணுற ஒருத்தர் வந்து கனடாவில் இதே மாதிரி ஒரு ரவுடி கும்பல் வந்து கொன்னுச்சு. அங்கே கனடாலேயே இருந்து வந்து இப்போ இந்தியா மேலே தான் கண்டனங்கள் வந்து தெரிவிப்போம், மறைமுகமாக ஏஜென்சி வச்சு கொள்றாங்க போகிறாங்கன்ட்டு. அதே போல் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அங்கே ஒருத்தன் செத்துட்டான். உஸ்மான் ஹட்டிங்கிறவன் நம்ம ஆளுகளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் தெரியுது. உஸ்மான் ஹட்டி செத்த உடனே இங்கே சந்தோஷமாக போஸ்ட்டு பகிர்வு நிறைய யாரை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க கூட அவன் அப்படி தான் சாகடிக்கணும், அவன் மண்டையில் இன்னும் 2-10 குண்டு இறக்கணும் அப்படின்னு. இங்கே நான் ஏன் நான் சொல்கிறேன்னா, அங்கே என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதே தப்பை இவங்க இங்கே பண்ணுறாங்க. நம்ம சேர்த்து சொல்லணும். அங்கே மதவாத அரசு எவ்வளோ ஆபத்தானதோ இந்தியாவிலையும் மதவாத அரசு அவ்வளோ ஆபத்தானது. இதை தான் நம்ம இங்கே இப்போ மக்களுக்கு புரிய வைக்க பார்க்குறோம். இந்த மதத்துக்கு எதிராக நாங்கள் பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது. மதவாதம் என்பது என்றைக்குமே ஆபத்தானது. இன்றைக்கி அவன் வந்து வங்கதேசியாக வங்காள மொழிக்கானவர்களாக இருந்த வரைக்கும் இந்தியாவோட அவங்களுக்கு நட்பு இருந்துச்சா? அவன் மொழி இனத்தை தூக்கி போட்டுட்டு மதவாதம்னு வந்து நின்ன உடனே அவன் நமக்கு பகையா மாறானா? அதே தானடா இந்தியாவும். இந்தியா வந்து இந்தியராக இருந்த வரை பிரச்சனை இல்லை. இந்தியர்கள்னாவே ஹிந்துக்கள்னு நீ ஒரு இதை உருவாக்கின பாரு, அன்னிலேருந்து நமக்கும் பின்னடைவு தான். அது இன்றைக்கி தெரியாது, நாளைக்கு தெரியும். அதே போல் நீ சொல்கிறியே வந்து இந்தியாவுக்கு எதிராக வெளியிலேருந்து பேசுகிற ஒவ்வொருத்தனையும் இப்படி சும்மா துவம்சம் பண்ணுறோம் நம்ம அப்படின்னு சொல்லி பண்ணாங்களா பண்ணலையானு யாருக்கும் தெரியாது. பண்ணலேன்னு தான் வெளிப்படையாக சொல்லவும் போகிறாங்க. வெளிப்படையாக எங்களுக்கு இது சம்மந்தம் இல்லைன்னு தான் இந்தியா சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே நடந்ததை வந்து பெருமையாக சம்மந்தமே இல்லாமல் முட்டாள்கள் மாதிரி அறிவில்லாமல் எவனோ கொண்ட கொலைக்கு இவங்க இன்ஷியலை போட்ட மாதிரி ஒரு குரூப் வந்து மாறு தட்டிட்டு உட்காந்துருக்குல. எதுக்கு என் தட்டுறான்? இவன் பைத்தியக்காரனா? ஆமாம், அதை சொல்லுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்தியா செயலியில் அப்புறம் இவன் சந்தோஷப்படுறான். இவனுக்கு என்ன இதுக்கு கொண்டாட்டம்? இவன் எதுக்கு சவால் விடுறான்? பத்தியான்னு ஏன் சொல்கிறான்? ஏன்னா இவன் பைத்தியக்காரன். இந்த பைத்தியக்காரன்னு பாரு. இந்தியா கொல்லலை, அப்புறம் எதுக்கு இந்தியா கொன்ன மாதிரி இவன் தோட்டத்தை உருவாக்குறான்? இந்தியா கொல்லலைங்க, பத்தியா இந்தியா பார்க்க ஒவ்வொருத்தனும் சாப்பிட்றான் பத்தியா அப்படின்னு ஒருத்தன் சொல்லனா என்ன நோக்கம்? அவன் யாருக்கு எதிராக வேலை பார்க்குறான்? இந்தியாவுக்கே எதிராக வேலை பார்க்குறான்ல. இந்தியா செய்யலை, இந்தியா வந்து செய்யலை, அப்புறம் இவன் அப்படி பேசுகிறான். தேவையில்லாமல் இந்தியாவுக்கு தான் கெட்ட பேர் இவன் உருவாக்குறான். அவன் தான் மதவாதி. புரியுதா? தப்பு செய்யவே இல்லை, தேச துரோகி. இவன் தான் தேச துரோகி. ஒரு தேசம் செய்யாத ஒரு குற்றத்தை, அது குற்றம். வெளிநாட்டு பிரஜைகளை கொல்றதுங்கிறது ஒரு சர்வதேச குற்றம். அது எந்த நாடும் செய்யக்கூடாது. இந்தியா செய்யலை. இந்தியா செய்யாமல் இருக்கும்போதே பெருமை பித்துறானுங்களே இவனுங்க. பத்தியா இந்தியாவுக்கு எதிராக இருந்தால் நாங்கள் பத்தியா அப்படிங்கிறான்ல. அப்போ என்ன ஆகுது? இந்தியா வந்து ஒரு உலக சட்டங்களை மீறுதுன்னு சொல்ல வரானா இவன்? இதுதான் மதவாதம். இப்போ கேள்வி என்னன்னா, சப்போஸ் இது நாளைக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய அத்தனை பேரையும் இவ்வாறு செய்ய தொடங்கினால் என்னவாகும்னு யோசிக்கணும். அது ஜனநாயகமாக இருக்குமா? இது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான பேச்சு இது. ஆனால் இதை தான் பேசிகிட்டு இருக்கானுங்க, பேசினானுங்க. தமிழ்நாட்டில் இருக்க யூடியூபர்ஸ் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டா கொண்ட அத்தனை பேரும் இதை தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆள் தப்பானவன், நல்லவன், கெட்டவன், அது வேற. அவன் பேசுகிற அந்த கொள்கை வந்து மதவாத கொள்கை, நமக்கு எதிரானது. அதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அந்த மேப் அப்படி அவன் போட்டதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து தேவையில்லாமல் சண்டை வளர்க்குறது. ஆனால் அவங்க ஊரில் எவனோ ஒருத்தன் கொன்னுட்டான், இது வேற. அவனை நாங்கள் தான் கொன்னோம் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக கிளைம் எடுக்கிறான் பாரு. இது ரொம்ப பெரிய ஆபத்து. புரியுதா?
நாளைக்கு நீ பண்ணாத விஷயத்தையும் உன் மேலே போடுவாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து இந்தியா தான் பண்ணிடுச்சுன்னு அவங்க பழியத்துக்கு அவங்க போடுறாங்க. அங்கே பேச ஆமாம், அங்கே அதுதாங்க அரசியல். இது வரைக்கும் அங்கே பிரச்சனை. அதனால தாங்க இந்தியன் ஹேட் அங்கே வர்றது. இப்போ எதுக்கு வந்து அவங்க இந்திய தூதரகத்தை போய் தாக்குனாங்க? இப்போ இவர் இறந்ததுக்கு அப்புறம் எதுக்கு இந்திய தூதரகம் எம்பசி போய் தாக்குதலுக்குள்ளாச்சு? சரி, அவன் அங்கே தாக்குதலுக்குள்ளாக்குனான், தப்பு தானே? நான் சங்கிகளாக ஓடாதீங்க, ஓடாத நில்லு. அவன் இந்திய தூதரத்தை தாக்குறவன் காட்டு மிராண்டி பைய, அயோக்கிய பைய, கரெக்டா? அன்சிவிலைஸ்ட், முட்டாள், மத வெறியன். இங்கே பங்களாதேஷ் தூதரத்தை போய் நீ தாக்குறீ, என்ன பண்ணலாம்? இந்தியாவில் இருந்துக்கிட்டு அவன் ஒரு கண்ட்ரோல் இல்லாத கலவர பூமியில் அவன் போய் அதை பண்ணுறான். நீ இவ்வளோ இராணுவ பாதுகாப்பு, இவ்வளோ பாதுகாப்பு இருக்கிற இடத்துலையே நீ என்னடா பண்ணுற? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பங்களாதேஷ் தூதரத்தை போய் தாக்குனவெல்லாம் யாருன்னு போய் பாருங்க, எல்லாம் ஹிந்து அமைப்பு, பஜ்ரங் தாள், RSS, இந்த கிராங்கு. இப்போ என்ன பண்ணலாம்? இவங்கள மதவாதிகள் அதே ரூட்டுக்கு நோக்கி இங்கே கொண்டு போகிறாங்க. அவன் பச்சை சங்கி, இது காவி சங்கி. இந்த 2 சங்கிகளையும் நாங்கள் ஒன்று சொல்கிறோம், மதவாத சண்டை மைதானம்னு ஒன்று ஏற்படுத்தி தரோம். உலக அளவில் கிரிக்கெட் மேட்ச் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி, நீ இந்த பக்கம் வந்துட்டு முஸ்லீம் தான் சிறந்தவன் சொல்லி பச்சை கொடியோ இல்லை ஏதோ ஒரு கொடியை தூக்கிட்டு வந்து நீ சண்டை போட, நீ வந்து காவி கொடியை போட்டு அந்த மைதானத்தில் சண்டை போடுங்க, நாங்களாம் வேடிக்கை பார்க்குறோம். மாறி அடிச்சுட்டு சாவுங்க, நோ இஷ்யூஸ். ஆனால் இந்த 2 நாட்டுக்கு நடுவில் நீ பகையை வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் இது. இல்லை, அவங்க ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடத்துல வேறு இருக்காங்க, சைனா. அந்த இன்னும் நான் சொல்கிறேன், நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன், நார்த் ஈஸ்டில் உலக நாடுகள் கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நார்த் ஈஸ்டில் அண்ட்ரஸ்ட்டை உருவாக்கி அங்கே ஒரு கிறிஸ்டியன் ஸ்டேட்டை உருவாக்கணுங்கிறது ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுடைய லாபி. அது ஓப்பனாக சொன்னால் இலுமினாட்டி லாபியில் இருக்குடா. நான் நீங்கள் சொல்கிறேன், நீ எழுதிக்கோ. இனி எத்தனை வருஷம் கழிச்சு அதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவன் பிளான் பண்ணிட்டான். இல்லை பாரு, இந்த பங்களாதேஷ்க்கு பின்னாடி அமெரிக்கா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், பங்களாதேஷ் ஒரு அண்ட்ரஸ்ட்டுக்கு பின்னாடியும் இன்றைக்கி பங்களாதேஷ் வந்து நார்த் ஈஸ்ட்டை கண்ணுக்கு வைக்கிறதுக்கு பின்னாடியும் அமெரிக்கன் ஏஜென்சிஸ் இருக்காங்க. காரணம் என்னென்னா, இப்போ நார்த் ஈஸ்ட் இருக்கா, நார்த் ஈஸ்ட் அமைதியாக இருந்துச்சுன்னா அங்கே போய் ஏதாவது பிரச்சனை பண்ண முடியுமா? அங்கே போய் ஏதாவது உட்கார முடியுமா? இப்போ அங்கே இருக்க கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பு வரணும்ல. அங்கே இருக்க கிறிஸ்தவர்களுக்கு எப்படி பாதிப்பு வரும்? இங்கே மத கலவரம். பங்களாதேஷ்லேருந்து எவனாவது ஒருத்தன் பிரச்சனை பண்ணா, பங்களாதேஷ் ராணுவத்துக்கு இன்னும் அனுப்பி எங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சுன்னா, அதை இப்போ சமாளிக்கிறேன் இந்தியாவும் ராணுவத்தை அனுப்புதுன்னா, மாறி ராணுவத்தை அனுப்பி அங்கே ஒரு பஞ்சாயத்து ஆச்சுன்னா தானே அந்த பஞ்சாயத்து நடந்தால் தானேங்க பஞ்சாயத்து தலைவர் வருவாப்புல. அவங்க பிளான் அதுதான். அங்கே வந்து ஒரு கலவரத்தை உருவாக்கணும். அங்கே ஆல்ரெடி அவங்க பல கலவரங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கான். நார்த் ஈஸ்ட்டை வந்து அண்ட்ரஸ்ட் ஆக்கிட்டே இருக்கான். அவனோட நோக்கம் என்னென்னா, நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மெஜாரிட்டி பாப்புலேஷனாக இருக்காங்க நார்த் ஈஸ்ட்டில். ஸோ நார்த் ஈஸ்ட்டை அப்படியே கிறிஸ்டியன் மெஜாரிட்டி பாப்புலேஷனை தான் கண்ட்ரோலில் எடுக்க முடியுமாங்கிறது அவங்களுடைய பிளான். அங்கே ஒரு கிறிஸ்டியன் நாடாக ஒன்று உருவாக்கிட்டோம் அப்படின்னா, இது இன்னொன்று, இது கிறிஸ்தவர்களுக்கான புனித பூமி அப்படிலாம் கிடையாது. கிறிஸ்தவ நாடுங்கிற பேரில் அவன் ஒரு கேம்பை உருவாக்கி அங்கே இராணுவத்தை இறக்கி அங்கே இருக்க மக்களையும் நாசமாக்கி ஊரையும் நாசமாக்குவான். அவன் நோக்கம் கிறிஸ்தவத்தை வாழ வைக்கணும். கிறிஸ்தவத்தை அவன் எங்கேயா வாழ வைக்கிறான்? எந்த நாட்டில் வாழ வைக்கிறான்? எல்லா நாட்டிலையும் ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் அருவருக்கத்தக்க வாழ்வியலையும் உருவாக்கி கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரான கட்டமைப்பை வச்சிருக்கவனே அவன் தான். இன் காட் வி ட்ரஸ்ட். ஆமாம், இன் காட் வி ட்ரஸ்ட். அந்த காட் யாருன்னு கேட்டால் அவனுக்கு சாத்தான். இதுதான் அவங்களோட பிளானு. இந்த வெப்ஸ்டைன் இந்த ஃபைல்லாம் வந்துருக்குல்ல, அதை பேசணும் இருக்கு. அப்போ நீங்கள் இந்த புரிஞ்சுக்கோங்க, அவன் நோக்கம் மக்களை அழிப்பது. அதுக்கு அவன் ஸ்ட்ராட்டஜி போட்டு வரான். அதுக்கு அவன் ரொம்ப அழகாக சுலபமாக எடுக்கக்கூடிய ஒரு கார்டு என்ன தெரியுமா? மதவாதம். எல்லா பக்கமும் மதவாதத்தை எடுக்கிறான். இதில் ரொம்ப என்னென்னா, ஓப்பனாக நான் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடிஞ்ச பாப்புலேஷன் யாருன்னா முஸ்லீம்ஸ். ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஒரு பாப்புலேஷன் முஸ்லீம்ஸ். ரிலீஜன் வச்சு இதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை நீங்கள் சரி செய்யுங்கன்னு தான் நம்ம பல பேர்கிட்ட சொல்கிறோம். அப்போ அதை சரி செய்யணும். என்னென்னா, மதவாத சிந்தனையிலேருந்து வெளியில் வரணும். மதம் உங்களுக்கு முக்கியம்தான், மதம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. புரியுதா? இல்லை, மார்க்கம்னு சொல்லிட்டா. மார்க்கம்னா வே ஆஃப் லைஃப் தானே. அதாங்க வே ஆஃப் லைஃப்ங்க. நீங்கள் எப்படி வாழ்க்கையை வாழ்கிறங்கிறது தான் லைஃபு. எல்லோரும் இந்த இதில் தான் வாழணுங்கிறது அது உன் பிரச்சனை கிடையாது. அது அல்லாவோட பிரச்சனை. அது அல்லாவோட பிரச்சனை. இங்கே உலகத்தில் பிறக்கிறவன் எல்லாம் இப்போ ஒன்றை மாதிரியே வாழணும் அப்படின்னா அது அல்லாஹ்கிட்ட போய் கேளு. ஏன் அல்லா இப்படி வந்து எல்லாரும் எங்களை மாதிரி வாழணும்னு சொல்கிறீங்க, ஆனால் இப்படி நீங்களே படைக்கும்போது இப்படி மாற்றி படைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் அந்த டவுட்லாம் போய் அங்கே கேளுங்க. அதை விட்டுட்டு பிறக்கிற எல்லாத்தையும் வந்து கிஃபீரு இந்த மாதிரிலாம் இப்போ ஒன்று கப்பைஸு கோனைஸுன்னு சொல்லிட்டு இருந்தா
தப்பு. அதுக்கு இதுக்கு வேற பொருளா? ஏன்னா கஃபீர் பாதாம்னு வந்து விற்கிறாங்க இங்க. அது வேற இது வேறையா? இல்லை கோயம் மாதிரிங்க கஃபீர். அப்படியா? சரி ஓகே. இல்லை ஏன்னா நான் ஏன் கேட்குறேன்னா, நம்ம இந்த இது ஐஸ்கிரீம் இதுல எல்லாம் கஃபீர் நம்ம போடுவாங்க. நான் ஒருவேளை நம்மளாம் சாப்பிட்றதுனால அதுக்கு கஃபீர்னு பேர் வச்சுட்டாங்க போல. தேவையில்லாம ஒரு ப்ராடக்டோட சேல்ஸ் நிறுத்த பாரியா போய் கஃபீர்கள் சாப்பிட உணவு என்று இதற்கு பேர் வைத்திருக்கிறார்கள். இதுமே இதுக்கு வந்து இவங்க ஒரு பேர் வைப்பாங்க, ஜெய் போல் ஏதாவது ஒன்று பேர். மதவாதங்கிறது இதுதான். தயவு செஞ்சு இந்த மதவாதத்துக்கு குப்பையில் போடுங்க. அவன் மதத்தை வீட்டுக்குள்ளே வெயி, வெளியில் வரும்போது எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறோமா, நீங்களும் வாழ்த்து சொல்லுங்கள். அதே போல் தைப்பூசத்துக்கு ஒரு வாழ்த்தை சொல்லுங்கள், பொங்கலுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். அதே போல் உட்காந்துட்டு கிறிஸ்மஸுக்கு நம்மளும் ஒரு வாழ்த்து சொல்லுவோம். நீங்கள் பிரியாணி கொடுங்க, அவர் பிரியாணி சாப்பிடுவோம், நாங்கள் பொங்கலுக்கு தயிரோட ஏதாவது கொடுத்தா அதையும் சாப்பிட்டு போங்க, தினைமாவு கொடுத்தா சாப்பிட்டு போங்க. இதனால் எந்த பாவமும் வந்து சேராது, எந்த புண்ணியமும் வந்து சேராது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உணவை பகிர்ந்துக்கிறனால எந்த பாவமும் வராது, எந்த புண்ணியமும் வராது. இதுக்குள்ளே வந்துக்கிட்டு இதை நான் சாப்பிட மாட்டேன், அதை நான் சாப்பிட மாட்டேன், நான் இந்த பக்கம் நடக்க மாட்டேன், நான் அந்த பக்கம் ஓட மாட்டேன்னா பண்ணிங்கன்னா தான் பிரச்சனை. இப்போ என்னென்னா இஸ்லாமியர்கள் தொழுகிறாங்களா, அதுக்கு ஒரு ரூம் இருக்கான். அதே போல் இப்போ நம்ம ஆட்களும் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு ரூம் வேணுங்கிறாங்க, சர்ச்சில் ஒன்று. இது என்ன ஆகுதுன்னா, திரும்ப நான் சொல்கிறேன், மதம் என்பது அவரவர் வீட்டுக்குரியது. மதம் என்பது அவரவர் வீட்டுக்குரியது. அதை வெளியில் பொது இடத்துக்குள்ளே கொண்டு வராது. கொண்டு வந்தீங்கன்னா இந்த உலகம் மனிதர்களுக்கானதாக இருக்காது, மதங்களுக்கானதாக இருக்கும். அப்புறம் யார் பெரிய ஆளுன்னு அடிச்சு காட்டுன்னு ஆரம்பிப்பான். புரியுதா? அது வந்து எல்லாருக்கும் பின்னடைவு தான். அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு, காலங்காலமாக அதான் நடந்துட்டு இருக்கு. நான் பெரியவனா நீ பெரியவனான்ட்டு. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் போடாத சண்டையா? கிறிஸ்துவர்களும் இந்தியர்களும் போடாத சண்டையா? இங்கே வெள்ளைக்காரன் வந்தப்போ மட்டும் எல்லாம் அப்படி அன்பாக கொஞ்சிட்டு போயிட்டானா? நானே சொல்கிறேன், நிறைய பேர் கேட்குறேன், இந்த மதங்கள்னு வந்துச்சுனாவே அவன் தப்பு தான்யா செய்வான், தப்பு தான் செய்வான். அதை முகமாக வச்சுட்டு. ஆமாம், சண்டை மத சண்டைகள் நடக்காமல் இங்கே இப்போ சமணர்களுக்கும் இங்கே இருந்த இந்துக்களுக்கும் நடந்த சண்டையெல்லாம் வந்து இந்துக்களோட சைவ சமயத்திற்கும் சமணர்களுக்கும் நடந்த பிரச்சனைகள் இங்கே இருக்குல்ல தமிழ்நாட்டில். மதம் தான், மத பிரச்சனை நடக்கலையா? இவங்க கழுவேத்தலையா? அதே போல் அவன் வந்து இவங்களை வந்து தண்ணிக்குள்ளே உருட்டி விடலையா, இது பண்ணலையா, கடலுக்குள்ளே கட்டி போடலையா? என்ன மதவாதம்னு வந்துருச்சுன்னா அதில் நல்லது நடக்காது. எந்த மதமாக இருந்தாலும் அது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். இல்லை இங்கே பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் ரீசெண்டாக வந்து இப்போ ஆளும் அரசு மதத்தை வைத்து ஒரு அரசியல் செய்ய ஆரம்பிச்சு, அதை வச்சு மத்தியில் ஆளும் அரசும் ஒரு அரசியல் செய்ய அங்கே ஒரு பிளவை உருவாக்க. அதுதான் இங்கே தயவு செஞ்சு இந்த மதவாதம் இது பண்ணாதீங்க. இப்போ நான் தான் பார்த்தேன், உங்கள் வீடியோவும் பார்த்தேன், அவங்க பண்ணுறதும் பார்த்தேன். எல்லாரும் வந்து கிறிஸ்மஸ் இந்த முறை அதிகமாக கொண்டாடுறாங்க. ஏடே நார்மலாக கொண்டாடுங்கடா, உடனே எல்லாம் வந்து அப்படியே கொண்டாடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கிறிஸ்மஸ் தாத்தா வேஷத்தில் வந்து நீ அப்பாவா இருக்கிற நீங்க தாத்தாவா ஒரு நாளைக்கு மாறிட்டு வாங்களேன் அப்படிங்கள. முஸ்லிம்கள் வந்து இந்த தொப்பி போட்டுறாங்கல்ல, அதே மாதிரி என்னங்க கிறிஸ்மஸ் தாத்தா இது போடணும், கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி ஒன்று போட்டு போங்க. எங்க முதல்வருக்குலாம் அட்லீஸ்ட் வந்து இல்லைன்னா தியாகத்தின் தியாகமா. இப்போ நாங்களாம் வந்து முருகனை கும்பிடும்போது என்ன பண்றோம், வேல் குத்திக்கிறோம், அளவு குத்திக்கிறோம். அதே மாதிரி இயேசுவை கும்பிடுறோம் நாங்க, இயேசுக்காக நாங்க தான் உண்மையா நினைக்கிறோம். இயேசுநாதர் சிலுவையில் என்னவா நீ ஏறி காட்டு. இது ரெண்டு பேருக்கும் பிரச்சனை. யாரு ஸ்டாலின் அவர்களுக்கும் பிரச்சனை, விஜய் அவர்களுக்கும் பிரச்சனை அந்த தொப்பி போடுறதுல. இதுல வேற ஒருத்தர் நம்ம ஒரு பத்திரிகையாளர் நல்ல வேற ஏதோ கட்சியில போய் சேர்ந்துட்டாப்ல. யாரு? வணக்கம் நேயர்களே, எந்த ஒரு கட்சி சார்பும் இல்லாமல் தான் கெட்ட போட்டுருக்காரு. பக்காவா இருக்கும் அவருக்கு. இப்போ வச்சிருக்க ஐயோ அவருக்கு இன்டர்வியூ கேட்கலாம் இருக்குங்க, நீங்க வேற கோச்சிக்கு போறாரு. அதுல வந்து என்ன வந்துட்டு நீங்க கவனிச்சீங்கன்னா விஜய் ஒருத்தர் தான் பிரைஸ் த லார்டுன்னு சொல்றாரு. எல்லாருமே தேவதூதன் மாதிரி பார்த்தாங்க தோழர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வயசும் வருது. இன்டர்வியூ கொடுத்துருங்க, இல்லைன்னா கண்டென்ட் ஆகிடுவாங்க. சார் இல்லை இப்போ இதுமேல் வந்து ஊடகவியலாளர் இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ். அவர் வந்து இது ஆகிட்டார் பாரு, அரசியல் பிரமுகர் ஆகிட்டார். அதாங்க. சரி ஓகே, சரி ஓகே, ஏதோ பண்ணட்டும். இல்லை வாழ்த்துக்கள். என்னதுக்கு வாழ்த்து? கிறிஸ்மஸ் வாழ்த்து இல்லைங்க, கட்சியில் வாழ்த்துக்கள். சரி ஓகே. அப்போ அனுமதி இனிமேல் நடுநிலை ஊடகங்களாக இல்லை அவர். ஆமாம், இவ்வளோ நாள் எப்படி இருந்தாரோ அது மாதிரி இல்லை. சரி ஓகே. இப்போ என்னன்னா கிறிஸ்மஸை வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக வந்து ஒரு அரசியல் ஆக்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து கொண்டாடுங்க, பண்ணுறதை பண்ணுங்கள். அதே போல் ஒரு அரசியல் தலைவராக இருக்கவங்க ஒரு சக விழாக்கு விதிவிலக்கெலாம் இல்லை. மோடியும் போயிருக்காருப்பா, ஸ்டாலின் எடுத்துட்டாதீங்க, அவங்க எல்லாருமே போகணும். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, மோடி போயிட்டு அவங்க பிரார்த்தனை பண்ணும்போது கூட நின்றுட்டு வராப்புல. நம்ம அவரு போகும்போது என்ன பண்ணுறாரு, இயேசுவை பற்றி பேசுறதில்ல, முழுக்க அங்கே அரசியலை தான் பேசுகிறாரு. ப்ரோ எல்லாம் மீறி போயிட்டாங்க ப்ரோ. பெரியாரும் கருணாநிதியும் வந்து இயேசு போன்ற வாழ்க்கையை வாழ்ந்தவங்களாம் ப்ரோ. இதுக்கு நான் வந்து எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணணும் சொல்லுங்க. இது வந்து இதை விட இதுக்கு தான் சொல்ல மதவாதம் ஆபத்தானது. எனக்குள்ள ஒரு மதவாதத்தை வந்து விதைக்காதீங்க ப்ரோ. மதவாதம் ஆபத்தானது. இந்த பெரியாரிசம்னு ஒரு மதவாதம் இருக்குது, அந்த மதவாத குரூப் அது. ஸோ அதுவும் ஆபத்தானது, எந்த மதவாதமும் ஆபத்தானது. ரெண்டாவது வந்து
இதை விட கேவலப்படுத்த முடியாது. ஒரு கடவுளை வந்து இந்த அளவுக்கு யாரும் கேவலப்படுத்த முடியாது. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே மன்னியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கடந்து தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ பேசிக்காக இதுதான் மதவாதத்தை. இப்போ நான்லாம் எங்களோட இயக்கத்துல எல்லாம் முழுக்க நீ என்ன மதத்தை வேணாலும் எடுத்துகிட்டு போ, இனத்தில் தமிழராக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் சொல்கிறது இந்த மண்ணை, அது இந்த மண்ணை தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், தமிழை போய் உலகத்தில் ஆளணும்னு நாங்கள் பேசலை. அதே போல் வெளிநாட்டில் ஒருத்தர் உலகத் தமிழரில் யாரோ ஒருத்தர் வந்து பதவி எடுத்தா என்னைக்கா நான் ஒருத்தர் நாள் வாழ்த்து போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஏன்? அதான் தமிழ் தேசியம். வெளிநாட்டில் போய் இவன் ஆள்றதே நான் வந்து ஏற்கல. அதே போல் என் நாட்டில் நான் தான் ஆளணும். இதில் யாருக்கும் இது மாற்று கருத்துருக்காக நம்புகிறேன். இல்லை, இப்போ உங்களோட இயக்கத்தில் ஏதோ லிங்க் கொடுத்து ஜாயின் பண்ண சொல்லுவீங்களா? அதில் ரிலீஜன் இதெல்லாம் அதுவும் கேட்க மாட்டீங்களா? ரிலீஜன்லாம் இல்லை, அது கேட்கல. அந்த கேட்டகரி இல்லை, அந்த கேட்டகரியே கிடையாது. தமிழர்கள், தமிழ் சமூகம், எந்த ஊர், எந்த குடி, இது தமிழ் குடி. ஏன்னா தமிழ் குடிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். எங்களோட இயக்கத்துக்குள்ளே அந்த பிரதிநிதித்துவ கோட்பாடு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அந்த குடி மட்டும் கேட்பலாம். லிங்கை கிளிக் பண்ண சொல்ல மாட்டீங்க? வர நிறைய பேர் பண்ணிட்டு தான், நிறைய பேர் சேர்ந்துட்டாங்களே. திமுறோ இல்லை, திமுறலாம் இல்லை, நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. இதில் வேறு நிறைய பேர் ஃபோன் பண்ணல அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் எடுக்கல. ஏன்னா அந்த லிஸ்ட்டை நாங்கள் கிளியர் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். நான் எடுக்காமல் போயிடுறீங்க, திரும்ப ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதில்ல. எடுக்காமல் இருந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணலன்னா அந்த மெசேஜை நான் தான் சொல்கிறேன், ஃபோன் பண்ணாமல் எடுக்காமல் இருக்கவங்களுக்கு மெசேஜஸை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபோன் பண்ணி, ஏன்னா லிஸ்ட்டு நாங்கள் வெப்சைட்டில் வரவே கிளியர் ஆயிரும். அதில் அப்புறம் நாங்கள் கனெக்ட் பண்ணி பசங்க பேசிட்டு, அந்த லிங்க் இன்னும் ஆக்டிவ் தான். இப்போயும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணலாம். டெக்னிக்கல் டீம் வந்து அதுக்காக நம்ம பசங்க எல்லாமே ஐடியில் படித்தவங்க, நல்ல தெளிவான இருக்கவங்க. ஒவ்வொரு இதுலேயும் வந்து பேசிட்டாங்களா, ஸ்டேட்டஸ் என்ன, அவங்ககிட்ட கேட்டுட்டு அவங்கள ஏதாவது டவுட் என்கிட்ட பேசணும்னு விருப்பணுங்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த கான்டாக்ட் இதெல்லாம் போட்டு அப்படி எல்லாமே ஓரளவுக்கு போயிட்டு தான் இருக்குது. ஏதாவது 1-2 பேர் இந்த மாதிரி ஃபோன் எடுக்கிறதுல. ரெண்டாவது என்னென்னா, அல்டர்னேட்டிவ் நம்பரை கொடுத்து நீங்கள் சேர்ந்துவிட்டு எப்படி கால் பண்ணி எப்படி கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு புரியல. சில பயன்பாட்டில் இல்லாத நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க. எப்படி நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுறது? பட் த லிங்க் ஸ்டில் ஆக்டிவ். இன்னும் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிட்டு இருங்க. லிங்க் எப்பவுமே நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். அதில் போய் பார்த்து சேர்ந்துக்கோங்க. மதவாதத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள். மதவாதம் எந்த அடிப்படையிலும் இருக்குது. அதே போல் எல்லா மதத்தவர்களையும் நாங்கள் மதிப்போம், சமமாக பார்ப்போம். இவ்வளோதான் விஷயம். இந்த மதத்துக்கு ஒரு முதல் உரிமை, அந்த மதத்துக்கு மாப்பிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் எல்லா மதத்தவர்களையும் சமமாக பார்க்குறோம். காரணம் என்னென்னா, எல்லாரையும் தமிழராக ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அதனால் நாங்கள் வந்து தப்பு நடக்கும்போது தப்பை சுட்டி காட்டுறோம் தான். ஆனால் நீ நினைக்கிற நோக்கம் வந்து வெறுப்பை விதைக்கணும்னு. இவனோட நோக்கம் என்ன தெரியுமா? பங்களாதேஷில் ஒரு ஹிந்துவை அங்கே இருக்கக்கூடிய மதவெறிகளை அடிச்சுட்டாங்க. அதை காரணம் காட்டி இங்கே இருக்கக்கூடிய ஒரு அப்பாவே அடித்து கொல்லணும்னு நீ நினைக்கிற பாரு. இதுக்கு நான் எதிரானவன். அறுவடை பண்ண பார்க்குறான். நீ இங்கே அடிச்சிட்டானா இங்கே ஒரு 4 பேர் அடிக்கணும்னு. இங்கேயும் அடிச்சிருக்கான்டா, இங்கேயும் அடிச்சிருக்கிறான். இப்போ என்ன பண்ணலாம்? இதை சரிம்பியா? நான் தான் சொல்லுவேன், குஜராத் கலவரத்தில் அந்த மாதிரி அந்த ஒரு பெண்ணுக்கு நடந்தது நீங்கள் சரின்னு சொல்லுவியா? அப்போ அதை செஞ்சவனை நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணுறது? அவனை செருப்பால் அடின்னு நான் சொல்கிறேன். நீ உன்னால் அடிக்க முடியுதா? அவன் ஏதோ ஒரு இடத்துல இப்போ உனக்கு நல்லவனா தெரியறான் பாரு. அதான் இங்கே பிரச்சனை. அப்படி பண்ணவன், அவ்வளோ பெரிய அயோக்கியத்தை செஞ்சவன் உன் கண்ணுக்கு நல்லவனா தெரியறான் பாரு. போய் மாலை போட்ட பாரு. அந்த மாலை போட்டவனாச்சும் நீ திட்டுவியா? சொல்லு, நீ திட்டு, நான் ஒத்துக்கிறேன் இவங்களாம் நல்லவங்கன்னு. உன்னால் நீ பாரு எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனத்துக்கு நீ ஏன் சொல்லு. உன் வீட்டில் இருக்க உன் வீட்டு பிள்ளைக்கு இது நடந்தால் என்ன பண்ணுவேன்? உன் பொண்ணுக்கோ உன் மனைவிக்கோ இந்த விஷயம் நடந்ததுன்னா நீ என்ன பண்ணுவேன்? அவங்கள எப்படி பார்ப்ப? நீ விட்டுரு, மனுஷங்களுக்கு விட்டுரு. உன் வீட்டில் ஒரு மாடு வளர்க்குற, ஒரு மாட்டுக்கு இது நடந்தால் நீ என்ன பண்ணுவேன்? மாட்டை விட்டுறியா? அதை கூட நீ புனிதம்ப வச்சிரு. உன் வீட்டில் நாய் வளர்ப்ப, உன் வீட்டில் நாயை ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணிட்டு நாய் வயிற்றுலேருந்து குட்டியை எடுத்து போட்டு கொண்டானா நீ என்ன சொல்லுவ? சொல்லு, நீ பதில் சொல்லு. ஒரு நாய்க்கும் கூட, அவன் வீட்டில் வளர்க்குற நாய்க்கும் கூட அதை நடக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறீல்ல? அங்கே ஒரு மனித பெண்ணுக்கு நடந்துருக்கூடாது. அவன் மதவாதி இல்லடா. அவன் அந்த மதவாதியை வந்து நீ எப்படி ஏற்றுக்கிற பாரு. நீ இப்போ மாலை போட்டு கூப்பிடுற பாரு. இது தாண்டா மதவாதம். இதை தாண்டா அவன் அங்கே பண்ணுறான். என்ன உங்களுக்கு இது ரெண்டுமே மதவாதம். அவன் கையில் இஸ்லாம்னு ஒரு மதம் இருக்குது, உன் கையில் ஹிந்துன்னு ஒரு மதம் இருக்குது. இவ்வளோதான் விஷயம். இது ரெண்டுமே ஆபத்தானது. நீ ஹிந்துவாரு, அவர் முஸ்லீமாக இருக்கட்டும், எல்லாம் சமமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. உனக்கு அல்லா தான் முக்கியம், நான் இல்லையே நான் சொல்லவே இல்லை. அதே போல் இவருக்கு வந்து விஷ்ணுவோ இல்லை வந்து அவங்களுக்குள்ளேயே இப்போ ஹிந்துஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு விஷ்ணு இருக்கும், ஒருத்தருக்கு சிவன் இருக்கும், ஒருத்தருக்கு முருகன் இருக்கும். அவங்கவுங்க பார்த்துட்டு போட்டோம். இப்போ தமிழ்நாட்டில் பெரும்பான்மையானவங்க முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சிவனுக்கு அடுத்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க, விஷ்ணுக்கு 3வது இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் நார்த்துக்கு போனீங்கன்னா விஷ்ணு தான் எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டியில் இருப்பார், முருகனை கண்டுக்கவே மாட்டாங்க. புரியுதா? இப்போ சும்மா பேருக்கு பையங்கன்றாங்க. முருகன் தான், அதாவது விஷ்ணு, 2வது சிவன், அடுத்து வந்து முருகனை கன்சிடரே இல்லை. விநாயகர் இருப்பார். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இதில் என்ன சண்டை போட்டுக்கலாமா, அடிச்சுக்கலாமா? பண்ணக்கூடாதியா?
இதுதான் அறிவு. இதை வளர்த்துக்கோன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த இதில் நான் இது என்னென்னா, மதவாதம் மனிதனை நாசமாக்கிவிடும். தேசிய இனங்கள் உரிமைகளை மீட்டு கொடுக்கும். தேசிய இன உரிமைகளை மனதில் வச்சு ஒருமைப்பாட்டோட சக தேசிய இனங்களின் மீது வெறுப்பை வளர்த்து கொள்ளாமல் சரியான தேசியவாதத்தை நோக்கி நகருவது தான் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் சரியானது. இங்கே தமிழனுக்கு பிரச்சனை வரும்போது எல்லாரும் தமிழராக ஒன்றிருந்து நம்மளோட பிரச்சனையை தீர்த்துக்கணும். நம்மளாம் சேர்ந்து இன்னொருத்தவங்க கூட பிரச்சனை பண்ண போவோம்னு சொன்னால் அது தேசியவாதம் கிடையாது, அது ஒரு அயோக்கியத்தனம். அதை யாரும் இங்கே பண்ணணும்னு சொல்லலை. என்னுடைய உரிமை எனக்கு காக்கப்பட வேண்டும். என்னுடைய உரிமையில யாரும் வந்து மூக்க நுழைக்கூடாது. அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அரசியல் செய்யும். இதுதான் சரியான அரசியல். இதுதான் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். இப்போ ஆஃப்டர் மேத், இந்த பங்களாதேஷோட ஆஃப்டர் மேத் இப்போ நெக்ஸ்ட் என்ன ரியாக்ஷன், இதோட செயின் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காது. இது யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும். இந்திய ராணுவம் போகும். சீரியஸாக சொல்கிறேன். ஏன் நான் ஏன் போகும்னு அதுக்கு காரணத்தையும் சொல்கிறேன். இப்போ ஷேக் ஹசீனா உள்ளே இருக்காங்கல்ல, இவங்களுக்கு எவ்வளோ வருஷம் நீங்கள் அடைக்கல கொடுக்கலான்னு இருக்கீங்க? இப்போ அவங்கள வச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ இவங்களுக்கு அங்கே பதவியை திரும்ப அவங்களுக்கு ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணும்ல. இப்போ இங்கே கலவரம் நடக்க ஆரம்பிக்குதுல, இந்த கலவரத்தை காரணம் காட்டி இந்திய ராணுவம் மேபி ஃப்யூச்சர் ரொம்பலாம் தள்ளிலாம் இல்லை, ஒரு சில ஆண்டுகளில் இந்திய ராணுவம் வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்ஃபேக்ட் அது தேவையும் கூட. இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்த்தா ரஷ்யா நம்மளுக்கு எதிராக அதுக்கு சொல்லப்படுற, சைனாவும் நம்ம கூட இசைந்து தான் போவாங்க. ஏன்னா யூஎஸோட அங்கே கை இருக்குன்னு தெரியும். அப்படி இருக்கிறப்ப யூஎஸ் வந்து அதை எதிர்ப்பாங்களா? அப்படி ஒரு விஷயம் நடந்தாலும் சொல்லுங்கள். ஆக்சுவலாக பேசிக்காக என்னென்னா, இந்தியா வேறு வழியே இல்லை, அவங்க ராணுவ நடவடிக்கை இப்போ எடுத்து தான் ஆகிற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா பங்களாதேஷ் வந்து அவங்களுக்கு ஹாஸ்டேலாக மாறுறதை அவங்க விரும்பலை. ஸோ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்த மதவாத சிந்தனை கொண்டவர்களை எப்படியாவது ஆஃப் பண்ணணுங்கிறது இந்தியாவுடைய ப்ரையாரிட்டியில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ரையாரிட்டியை மனசில் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்திய ராணுவத்தை பங்களாதேஷத்துக்கு அனுப்பணும்னு பார்ப்பாங்க. பட் இதுதான் ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கும் தேவை. அப்படின்னு இதை பயன்படுத்தி அமெரிக்கா வந்து அங்கே அண்டர்ஸ்ட்டை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இது என்ன நடக்க தான் போகுது, இது ரெண்டும் நடக்க தான் போகுது. ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த தூண்டுகோல் சக்தியாக இருந்தவன் அமெரிக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை தான் நான் சொல்ல முடியும். அமெரிக்கா தான் இந்த இடத்துல அண்ட்ரஸ்ட் வருவதற்கும், இன்றைக்கி பங்களாதேஷ் வந்து ஒரு இஸ்லாமிய மதவாத சிந்தனை கொண்டவர்கள் கைக்கு போகிறதுக்கும் பேக்ரவுண்டில் வேலை பார்த்தது அமெரிக்கா தான் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு மீமில் வந்து ஒரு கதவாக பேய் குத்திட்டே வரும். பாகிஸ்தானை முடிச்சு விட்டாச்சு, பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்காவில் நினச்சி தெரியும். இந்தியன் பிரதமர் மோடியை வந்து சீனாவில் வச்சு தீர்த்து கட்ட வந்து அமெரிக்கா முயற்சி செஞ்சதாகவும், புத்தினுடைய உதவினால அதை வந்து முறியடிக்கப்பட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க. அந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய கதைகள். இந்திய பிரதமர்லாம் தொடர அளவுக்குலாம் வந்து அமெரிக்கா அது அந்த அளவுக்கு இறங்க மாட்டாங்க. பட் அப்படிலாம் இறங்கினாங்கன்னா அது வந்து ஃபார்ஃபெட்ச்டு உலக போகிற நோக்கி நகர்ந்துடும். அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு வைங்க. அதெல்லாம் வந்து இம்பாசிபிளான ஈவெண்ட்ஸ். ரெண்டாவது அந்த அளவுக்கு இந்தியா ஒன்றும் பின்தங்கிய நாடுகள் கிடையாது. செக்யூரிட்டி டெவலப்மெண்ட்ல இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து இந்தியாவை சுற்றி இருக்கிற இடத்துல பவர் பாலிடிக்ஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்தியாவுடைய ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இன்றைக்கி கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தாலும் இந்தியா வந்து தன்னுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் நெய்பர்ஸ்களாக இருக்கக்கூடிய ரஷ்யாவோட ரொம்ப ஒரு இணக்கம் வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து ரொம்ப வெளிப்படையாக ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. இப்போ ரஷ்யாவை வந்து சீனா பகச்சிக்க போகிறது இல்லை. ஏன்னா குளோபல் பாலிடிக்ஸில் ரஷ்யாவுடைய தேவை வந்து சீனாவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்போ அதே சமயத்தில் நம்மளோட இந்தியாவோட மார்க்கெட்டும் அதுக்கு சீனாவுக்கு அதோட பொலிட்டிக்கல் பவர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நாளைக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா அண்ட் சீனா வந்து ஒரு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பகை நாடுகளும் கிடையாது. அவங்க இன்னைக்கு தான் பகையாக அந்த கம்யூனிச சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்த கோட்பாடுகளின் காரணமாக தான் பகை வந்தது. ரொம்ப நம்ம ஒற்றுமையாக தான் இருந்திருக்கோம் வரலாறு காலங்களில். ஸோ அதெல்லாம் அவங்க மனசில் நினச்சி பார்த்துட்டு இன்றைக்கி இருக்க அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸை கொஞ்சம் ஓரம் வச்சாங்கன்னா சீனா அண்ட் இந்தியாவுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சரி செஞ்சுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பிரச்சனைக்குரிய இடத்துக்கு அது போகலை. ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு வார்ஸ் அங்கங்கே நடந்துருச்சு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து சீனாவை பகச்சிக்கிறது நமக்கும் பாதிப்பு, அவங்களுக்கு இந்தியாவை பகச்சிக்கிறது அவங்களுக்கும் பாதிப்பு. அப்போ சீனா, இந்தியா, ரஷ்யா வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு டீமில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் இப்போ இந்தியா தான் கொஞ்சம் தள்ளி நிற்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஆனால் இப்போ இந்தியாவும் ரஷ்யாவோட ரொம்ப க்ளோஸ்டாக நிற்கிறனால இவங்க 3 பேரும் ஒரு டீம் ஆகிட்டாங்க. இப்போ அது போக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரீஸு இதெல்லாம் ஒரு பேக் பண்ணிவிட்டு இவங்க இதெல்லாம் நிற்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அமெரிக்காவுடைய பப்பட்ஸ் மாதிரி பாகிஸ்தான் இது எல்லாத்தையும் ஒரு தளமாக பயன்படுத்தி மூவ் பண்ணுறதுக்கு அமெரிக்கா பார்க்கும். இந்த இடத்துல இப்போ பங்களாதேஷும் அமெரிக்காவுடைய ஒரு பப்பட்டாக மாறி வருகிறது. அண்ட் ஸ்ரீலங்கன் பற்றி நீங்கள் ஒரு வீடியோ பேசியிருப்பீங்க, அங்கே ஒரு இது சைன் பண்ணாங்க. ஸ்ரீலங்காவும் அந்த மாதிரி மாறுது. இப்போ இங்கே தான் பிரச்சனை இருக்குது. இப்போ இந்தியா வந்து இதுலேருந்து சரி செஞ்சுக்கிறதுக்கு அதுவும் முடிஞ்ச வரைக்கும் பங்களாதேஷை வந்து எப்படியாவது தன் கண்ட்ரோலில் வைக்கணுங்கிறது பார்க்குறாங்க. அதனால தான் இந்த ஒரு பர்டிகுலராக ஒரு இஸ்லாமிக் மதவாத தலைவராக அங்கே யாரும் வந்துடக்கூடாதுங்கிறது
இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் நம்ம ரொம்ப அதிர்ஷ்டவசமாக இவங்களுக்கு இந்தியாவுக்கு அதிர்ஷ்டவசமாக நடக்கிற மாதிரியே அங்கே வந்து அவர் இறந்துடுறாரு மர்ம நபர்களால். இங்கே இவங்க சங்கிகளுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இப்போ என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை எங்கள் அண்ட்ரஸ்டில் தான் இப்போ அங்கே கலவரம் அந்த பிரச்சனைலாம் போய்கிட்டு இருக்கு. ஹிந்துக்களை தாக்குறது போகிறது, ஹிந்துக்களை தாக்குறாங்கங்கிறது இந்தியாவுக்கு ஒரு, அதுவும் ஓப்பனாக சொன்னால் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு சொல்ல வேண்டும். அவங்க உள்ள நுழையிறதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து இப்போ கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து அவங்க வேடிக்கை பார்ப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா பங்களாதேஷ் ஒரு அணு ஆயுத நாடு கிடையாது. பங்களாதேஷ் இந்தியாவோட இராணுவத்தை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய ஸ்ட்ராங்கான ஆர்மியும் கிடையாது. ஸோ இந்தியா வந்து இராணுவ நடவடிக்கை அங்கே எடுக்க ஆரம்பிச்சதுன்னா பங்களாதேஷ் கேட்டு தான் ஆகணும். ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது. இது பாகிஸ்தானோட அது வேற கதை. ஏன்னா பாகிஸ்தான் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு அணு ஆயுத நாடு. பட் இது வந்து அப்படி இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். ஏதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை லாக் பண்ணிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்தியாவோட அடுத்த மூவ் என்னன்னா, ஷேக் ஹசீனாவை திரும்ப அங்கே பவரில் அமர்த்துறதுக்கான வழிமுறைகளை வந்து இந்தியா பண்ணும் தான் தோணுது. அதை முடிஞ்ச வரைக்கும் ஜனநாயக முறையில் ஏதாவது லாபி பண்ண வைக்கலாமான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இறங்கி அடிங்கிறது தான் ஃபியூச்சரில் நடக்கும். மோஸ்ட்லி அதான் நடக்கும். நான் சொன்னது இறங்கி அடிக்கிறது தான் நடக்கும். ஓகே. ஸோ உலக அரசியலில் வந்து தூரத்தில் எங்கே நடக்கிறப்போ பார்த்து மாதிரி வேற மாதிரி இருக்குது, நம்மளுக்கு பக்கத்துலேயே நடக்கிறப்போ டோட்டலி வேறு மாதிரி. எதுவாக இருந்தாலும் சண்டை போட்டுக்கிறதுக்கு மதம் என்பது ஒரு தப்பான ரீசன். மதத்தோட சண்டையில் யார் பக்கமும் நியாயம் இருக்காது, வெறி தான் இருக்கும். புரியுதா? இப்போ இவன் பக்கம் நியாயம் இருக்குது, அவன் பக்கம் நியாயம் இருக்குன்னு மதவாத சண்டையில் நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா மாறி அடிச்சுக்குவாங்க. எவன் பக்கமும் நியாயம் இருக்காது. ஸோ இதுதான் என்னுடைய அல்டிமேட் ஜட்மெண்ட். மதத்தை தூக்கி குப்பையில் போடு. இது எந்த மதமாக இருந்தாலும் சம்மந்தம். எந்த மதத்தையும் நீ வந்து தூக்கிட்டு முன்னாடி நிற்காத. நீ தூக்கிட்டு வந்து நின்று அவனுக்கு வீட்டுக்குள்ள என்னமோ பண்ணிக்கோ, சாமி கும்பிட்டுக்கோ, கோயிலுக்கு போய்க்கோ, வந்துக்கோ, அதெல்லாம் விஷயம் இல்லை. ஆனால் இங்கே கொண்டு வந்து அரசியலுக்குள்ளே நீ மதத்தை கலக்க ஆரம்பிச்சின்னா முடிஞ்சுது அரசியல். மக்கள் நலன் இருக்கவே இருக்காது. இதுதான் என்னுடைய எண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே. சரி, மத நல்லிணக்கவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ப்பாங்க இந்த வீடியோவை. மத வெறியர்கள் வந்து முழுசாக பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வைரேரியம் கடுப்பதற்கும் உண்மையை சொன்னால் மன்னிச்சுக்கோங்க. எல்லா மத வெறியர்களும். நன்றி.